நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இரக்கங்களின் தகப்பனாகிய இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். வாழ்வளிக்கிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்டவர். நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் கூட இருந்து வழிநடத்தி கொண்டு வருகிறபடினாலே தகப்பனே, ஒரு விசை கூட நம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஏதோ வந்த வண்ணமாய் அல்ல ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானுடைய சமூகத்தில் விசுவாச நம்பிக்கையோடு உணர்ந்து நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் கர்த்தாவே மகிமையுள்ளதாய் காணப்பட கர்த்தர் நீர் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. நன்றி தகப்பனே. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு ஜெயகம்பீரமான காரியங்களை கர்த்தரை நாங்கள் பார்க்கத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவரை நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பதில் ஆண்டவரை கடந்து வரக்கூடிய ஆயத்தங்களிலே எங்களை கர்த்தர் நீங்கள் கொண்டு போக வேண்டுமாய் நம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நீர் நிறைவான ஒரு பலனை இந்த நாட்களில் கூட்டி கொடுக்கிறதுக்காக நன்றி. நன்றி, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. நன்றி, நன்றி, நன்றி. நம்முடைய கிருபைக்காக நன்றி, நம்முடைய இரக்கத்திற்காக நன்றி, நம்முடைய ஒத்தாசைக்காக நன்றி. ஒரு விசை கூட தேவனே நம்முடைய பரிசுத்த சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. இந்த நேரத்திலேயும் ஆண்டவரே, பூமியிலே இந்த எல்லைகளிலே வேதம் சொல்லுகிறது கடையாந்திரங்களில் இருந்தாலும் அவருடைய நாமத்துக்கு ஒன்று சேர்க்கப்படும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு ஏற்ற பலனையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க ஆண்டவரே ஜெபத்தை கேட்கிறவராய் இந்த இடத்துல இருப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. நாங்கள் ஒருமனப்பட்டு இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். பூமியில் எங்கிருந்து ஒருமனப்பட்டு கேட்டாலும் அந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமையை வெளிப்படுத்துவேன் வாக்கு கொடுத்த ஆண்டவர் எங்களோடு கூட நீர் இருக்கிறதற்காக நன்றி, நன்றி, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விசை கூட கர்த்தாவே நம்முடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர். விடுதலையின் வல்லமை இப்பொழுது எங்கள் மத்தியில் அசைவாடட்டும் ராஜா. கர்த்தருடைய ஆவியானுடைய கிருபையை நாங்கள் பார்த்து கர்த்தாவே இந்த நாட்களிலே ஆண்டவர் எல்லாரும் ஒருமனப்பட்டு கடந்து வந்திருக்கிறோம். என்னென்ன சூழ்நிலைகளிலே ஆண்டவரை பிரச்சனைகள், போராட்டங்கள், ஏமாற்றங்கள், வியாதிகள், வறுமைகள், பலவீனங்கள், வாதைகள், பொல்லாப்புகள் என பல விதமான துன்பங்கள், துயரங்களோடு கர்த்தாவே இருக்கிறார்களோ நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஒரு தெய்வீக விடுதலை காணும்படிக்கு கர்த்தர் அவர்கள் மேல் பட்சமாய் இறங்குவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு உன்னதத்தில் இருக்கிற ஒரு மகிமை, உன்னதத்திலிருந்து ஒரு வல்லமை ஆண்டவரே இப்பொழுதே கூடியிருக்கிற ஆங்காங்கு எந்த இடத்துல இருந்தாலும் சரி, சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த ஆசீர்வாதம் ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் கடந்து வரட்டும். எப்போ கேட்கிறார்களோ கர்த்தருடைய ஆவியானவர் அந்த ஆசீர்வாத பலனை அந்த நேரத்தில் நீ கட்டளையிடும்படிக்கு சமூகத்தை அனுப்புங்க ஆண்டவர். எல்லாருடைய ஆண்டவரை கட்டுகளை விடுதலையாக்கும்படிக்கு இந்த நாட்களில் இருக்கிற ஆண்டவரை எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள் ஆண்டவரை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அத்தனை கர்த்தருடைய ஆவியானவர் நாட்களில் முறியடித்துக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. ஒரு தெய்வீக ஆசீர்வாதத்தின் வல்லமைக்குள்ளாக கர்த்தனை கொண்டு போய் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா. ரிபலா ஷக்கலபா ரிபா கஷதா ரிபலா ஹூரியம் தரபா. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு புதிய பலனையும் புதிய சத்துவத்தையும் புதிய கிருபைகளையும் கர்த்தனை கட்டளையிடுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஷபப ரிகபலது ரகதரி ஹந்தரபயா. எல்லாரும் விட பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிற யாரெல்லாம் இந்த நேரத்தில் கூடியிருக்கிறார்களோ எல்லாரும் விட இரத்தத்துக்குள்ள ஆண்டவரை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே எல்லாருக்குள்ள ஒரு தெய்வீக விடுதலை கடந்து வரட்டும் ஆண்டவரே. இந்த நாட்களிலே ஆண்டவரே ஒருவரும் ஆசீர்வாதத்தை விட்டு செல்லாதபடிக்கு தேவாவியானவரை எல்லாரும் அன்பின் ஆண்டவரை வல்லமையிலான இன்னும் அதிகமாய் ஆண்டவரை அரவணைத்து நீர் இழுத்து காத்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட அப்பா உன கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறபடி 2 தீமோத்தேயு 2:15 ஆண்டவரே நீ வெட்கப்படாத ஊழியக்காரனையும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனுமாய் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதையாய் இரு என்று சொல்லி இருக்கிற அந்த வார்த்தைகளின்படி ஆண்டவரே நாங்களும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கேற்றபடி கர்த்தருடைய ஆவியானவரே எல்லாரும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொருவரும் கர்த்தாவே அப்படிப்பட்ட வார்த்தைகளினால் அலங்கரிக்கப்பட்டு செயல்படக்கூடிய தேவ கிருபையே ஆண்டவரே மனுஷர்களுடைய முகத்தை பார்த்து அல்ல, கர்த்தருடைய முகம் ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக இருக்கிறது. உமக்கு நாங்கள் ஊழியம் செய்கிறோம் என்பது, உமக்காக நாங்கள் காத்திருந்து செயல்படுகிறோம் என்பதை ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக மாத்திரம் நாங்கள் இருக்கிறோம் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே நீர் காண்பிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஒரு ஜெயம் உண்டு என்பதை நீர் காண்பிக்கிறதற்காக நன்றி அப்பா.
கர்த்தாவே, ஒரு விசை கூட நம்முடைய செட்டைகளின் மறைவிலே அந்த ஆரோக்கியத்தை கொடுத்து நடத்துகிற கர்த்தர் இந்த நாட்களிலே ஆண்டவர் உளையேற பெற்ற கிருபையினாலே கர்த்தர் நீங்க மூடுங்க. கொலோசியர் 2:8 சொல்லுகிறது, லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடி எச்சரிக்கையா இருங்களது. மனுஷருடைய பாரம்பரிய நியாயத்தை உலக வழிபாடுகளையும் பற்றினதை அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமாண்டவரே, we can maintain freedom from the empty philosophies of man and remain loyal to philosophy of Christ. கர்த்தருடைய ஆவியானவரே, அதுதான் நாங்கள் பார்க்கிறோம். உமக்கு நாங்கள் உண்மை உள்ளவர்களாக ஆண்டவரே, உலக ஞானத்துக்கு லௌகீக ஞானத்துக்கு அல்ல ஆண்டவரே, மாயமான தந்திரத்துக்கு அல்ல ஆண்டவரே, மனுஷனுடைய கிரியைக்கும் பாரம்பரியத்துக்கு ஏற்றபடி அது இருக்கிறது. ஆனால் கர்த்தருக்காக நாங்கள் நிற்கத்தக்கதான ஒரு பலவான்களாய் கர்த்தருக்கென்று சாட்சிகளாய் ஆண்டவரே நாங்கள் நிற்க எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, உம்முடைய வல்லமை கடந்து வருவதற்காக நன்றி. இன்றைக்கும் கர்த்தாவே, நாங்கள் உமக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு அனுபவம், ஆவியிலே உம்முடைய சமூகத்தின் கீழ்ப்படிந்து தேவ சித்தத்துக்கு காத்திருந்து நடக்கக்கூடிய ஒரு அனுபவத்தில் கர்த்தர் எல்லாரையும் கூட்டி சேர்த்து கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். ரோமர் 8:5 சொல்லுகிறது, மாம்சத்தின்படி நடக்கிறவர்களுக்கு மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள் என்றார். ஆவிக்குரிய சிந்தனைக்குள்ளே கட்டப்பட கர்த்தரங்களை ஆயத்தப்படுத்தும். மாம்சம் பலவித பலவீனங்களை கொண்டு வரலாம் ஆண்டவரே, போராட்டங்களை சத்ரு கொண்டு வருகிற இச்சைகள், வேண்டாத கிரியைகள் இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே உண்மையாய் அந்த நீதிக்குள் வரும்போது ஆண்டவரே, நீதி உள்ளவைகள் எவைகளையோ ஆண்டவரே, அன்புள்ளவைகள் எவைகளையோ கர்த்தருடைய ஆசீர்வாத பலனும் ஆண்டவரே நன்மை எதுவோ அதை நாங்கள் பூரணமாய் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே கர்த்தருக்கு சாட்சியாய் நிற்க கர்த்தரங்களை ஆயத்தப்படுத்துவீங்களா? ஆவிக்குரிய அந்த சிந்தனை எங்களுக்கு கடந்து வர கர்த்தருடைய ஆவியானவரே எங்களை பலப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே, அநேக நேரத்தில் எங்களுடைய சிந்தைகளில் போராட்டங்கள் காணப்படுகிறதே, பலவிதமான காரியங்களை சிந்தித்து ஆண்டவரை போராடி கொண்டிருக்கிறோம். நிலைமைகள் ஆண்டவரே பலவிதத்தில் குமரி கொண்டிருக்கிற ஆண்டவரை எழும்பி ஆண்டவரை பயங்கரமாக ஆண்டவரே எல்லா வித கலக்கங்களையும் கொண்டு வருகிற ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆண்டது war of the mind is being waged and Paul has revealed proper action to take. நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவரை அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. தேவன் ஆண்டவரை பல விதமான காரியங்கள் நமக்கென்று காண்பித்திருக்கிறார். பவுல் அதை சுட்டி காண்பிக்கிறார். மனதில் பல தீமைகள் உண்டு, பல காரியங்கள் உண்டு, பொல்லாப்புகள் உண்டு ஆண்டவரே, அதுக்குள்ளே ஒரு போர் நடந்து கொண்டிருக்கு. ஆனால் நாம் ஏற்றபடி என்ன செய்யணுமோ அதை செய்வதற்குரிய ஒரு தேவ தீர்மானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பவுல் கூறுகிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே. அதனாலே வேதம் சொல்லுகிற அந்த வார்த்தையின்படி கர்த்தருடைய ஆவியானவரே, நாங்கள் உண்மையாய் கர்த்தருடைய சித்தத்தின்படி நாங்கள் ஆண்டவரே செயல்பட வேண்டியவர்களாகும். தேவனுடைய ஆண்டவரே அப்பா, நீர் உம்முடைய நாமத்துக்கு மகிமையா எங்களை உம்முடைய சாயலுக்குரிய அந்த வல்லமை எங்களுக்கு நீர் கொடுத்து உம்முடைய சாயலாக எங்களை ஆண்டவரே ஏற்படுத்தி இருக்கிறபடினாலும் ஆண்டவரே உம்முடைய மகிமையும் உடைய வல்லமையும் நாங்கள் வெளிப்படுத்தத்தக்கதாக ஆண்டவரே எதற்காக நாங்கள் உண்டாக்கப்பட்டோமோ உம்முடைய சித்தத்தையும் சாயலையும் வெளிப்படுத்தக்கூடிய அந்த இமேஜ் ஆண்டவரே அப்பா நாங்கள் வெளிப்படுத்தக்கூடிய அந்த தேவனுடைய கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆதியாகமம் 1:27-28 சொல்லுகிறபடி தேவன் தம்முடைய சாயலாய் மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களை ஆகாய்த்து பறவைகளை பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லுகிறபடி ஆண்டவரே நாங்கள் ஆண்டு கொள்ளும்படிக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆவியானுடைய சித்தத்தை ஆண்டவரை நாங்கள் எடுத்துக்கொண்டு அதை ஆண்டு நடக்கிறவர்களாக எங்களை நீர் உருவாக்கி இருக்கிறீர். தேவ சாயலாய் ஆண்டவரை நாங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அதில் தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற அந்த சூழ்நிலைகளில் கர்த்தருடைய ஆவியானவரே உம்முடைய அந்த சாயல் எங்களுக்குள்ள பிரதிபலிப்பாய் கடந்து வந்திருக்கிறது. ஆண்டவரே அதில் மாற்றமில்லை. உண்மை போல எங்களை உருவாக்கி இருக்கிறீர் ஆண்டவரே. ஒரு விசை எங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லாவற்றையும் ஆளுகை செய்வதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு பலன் கொடுங்க, கிருபை கொடுங்க. அதிகாரத்தோடு நாங்கள் அந்த ஆளுமைகளை காண்பிக்கிறவர்கள் அல்ல, இருமாப்போடு நாங்கள் ஆளுகைகளை காண்பிக்கிறவர்கள். பவுல் அதான் சொல்ல, இருமாப்போடு நாங்கள் நடத்துகிறவர்கள் அல்ல. ஆக இல்லாதபடிக்கு ஆண்டவரை கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தில் துஷ்பிரயோஜனத்தை செய்து ஆண்டவரை செயல்படாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வல்லமையில்
அழிலை கொண்டு அன்பின் ஆவியை கொண்டு எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய கர்த்தர் எங்களுக்கு சுதந்திரமாய் கொடுத்திருக்கிற ஈவு ஆண்டவரை இலவசமாய் இருக்கிறபடினாலே அந்த இலவசமாய் பெற்றுக்கொண்டதை அசட்டை பண்ணாதபடி தேவனுடைய ஆவியானுடைய சமூகத்தில் ஆண்டவரை நீதியாய் நேர்மையாய் நியாயமாய் ஆண்டவரை செயல்பட கர்த்தர் எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே எல்லாரையும் ஆண்டவரை இந்த நேரத்தில் கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவருக்கு மேல ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே. பூமியில் இருக்கிற சகல சூழ்நிலைகள் ஆண்டவரே பல விதத்தில் மாறலாம், பல தோற்றங்களுக்குள்ள உருவாக்கப்படலாம். ஆனா அவனவன் வாயின் வார்த்தையின்படி அவனவன் வயிறு நிரம்பும் என்று சொல்லியிருக்கிறது. மரணமோ ஜீவனோ நாவின் அதிகாரத்தில் எத்தனை அதை கொடுத்திருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்க ஆண்டவரே. இன்றைக்கும் நாங்கள் எல்லாவற்றிலும் நன்மையானதை அறிக்கை பண்ண அத்துடைய நாமத்துக்கு மகிமையாய் ஏற்ற காரியங்களை அறிக்கை பண்ணி ஆசீர்வாத பலனுக்குள்ள கடந்து வர அத்துறைகளை ஆயத்தப்படுத்துங்க. வெற்றிகளை பார்க்க தேவனுடைய ஆசீர்வாதங்களை பார்க்க எங்களை உறுதியாய் கர்த்தர் நடத்த வேண்டுமாய் நம்முடைய பரிசுத்த சமூகத்திலே நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. ஒரு தெய்வீக வல்லமை கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே. ஜெயம் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீங்க கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாத்திராகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய வார்த்தையை மோசேக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எவ்வளோ பயங்கர சூழ்நிலைகளில் 20 லட்சம் மக்கள், 6 லட்சம் புருஷர்கள் என்று சொன்னார். 20 லட்சம் மக்கள் கிட்டத்தட்ட இருந்திருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த 20 லட்சம் மக்கள் கூடியிருக்கிற இடத்துல மோசேவுக்கு ஒரு கலக்கம் இருக்கும். என்னதான் நடக்க போகிறதோ தெரியலையே, எந்த சூழ்நிலைகளிலே ஆண்டவரே என்ன செய்வதென்று தெரியாதபடிக்கு ஒரு திகைப்போடு நின்று கொண்டிருக்கிறோமே. ஆண்டவரே இதை கடக்க முடியுமா, கடந்து போக முடியுமா என்று சொல்லி யோசனையோடு கூட இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறார். இப்போ நீங்க பார்க்கிற ஒரு எகிப்து, இப்போ நீங்க பார்க்கிற ஒரு கிரியை, இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு பலத்த சேனை, ஹல்லேலூயா, வேதம் சொல்லுகிறது அதை நீங்கள் இனி காண போகிறது இல்லை. நீங்கள் பட்ட பாடுகள், வேதனைகள், பாரங்கள், துயரங்கள், ஒருவேளை சரீர பலவீனங்கள், வியாதிகள் எல்லாம் அடுக்கி கொண்டு அப்படியே வந்து மலை போல நிற்கிறது. நீங்கள் பார்த்து பயந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது நீங்கள் பார்க்கிற இந்த எகிப்தாகிய கிரியையை நீங்கள் பார்க்க போகிறது இல்லை. இந்த எகிப்தின் கிரியைகள் ஆகிய இப்படிப்பட்ட பின்தொடருகிற ஒரு சாபம், பின்தொடர்கிற ஒரு கிரியை, பின்தொடர்கிற ஒரு பொல்லாப்பு, ஒரு நாசமோசம், ஒரு நஷ்டத்தின் ஆவி, இழப்புகள், மரண ஓலத்தின் கிரியைகள், வம்ச வழிகளாக குடும்பம் குடும்பமாக மரணத்துக்குள் போகிற ஒரு சம்பவம், தொடர்ச்சியான மரணங்கள், தொடர்ச்சியான கிரியைகள், ஒரே வியாதி, குடும்பத்தில் எல்லாரையும் அலக்களிக்கிற அந்த ஒரு வியாதி, அந்த பொல்லாப்பான கிரியைகள், எந்த பலவீனங்கள் எப்படி வருகிறதோ சிறு பிள்ளை முதல் பெரியவர்கள் வரை அப்படிப்பட்ட வாதை பொல்லாப்பு கிரியை பின்தொடர்ந்து கொண்டு இருக்கிறதோ அதை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே கர்த்தர் முறியடிப்பாராக. கர்த்தருடைய ஆவியானவர் முறியடிப்பாராக. கேளுங்கள், வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்தில் ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் இப்படிப்பட்ட காரியம் இருக்குமானால் பின்தொடருகிற ஒரு மலை போல பிரச்சனை ஆண்டவரை அடிக்கடி தொடர்கிறது. என்ன செய்வேன், இந்த காரியம், ஏமாற்றம், தோல்வி, நஷ்டம் பலவிதத்தில் ஆண்டவரே அப்படியே வந்து கொண்டே இருக்கிறதே என்று சொல்லுவீர்கள். ஆனால் பலவீனங்களோ வாதைகளோ சுகவீனங்களோ வந்து அப்படியே ஆண்டவரே மறித்து போகக்கூடிய நிலைமைக்கு கொண்டு போகிறதானால் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு சொல்லுவோம், ஆண்டவரே இந்த ஜெனரேஷன் டைஸ், ஆண்டவரே எப்படிப்பட்ட பாரம்பரிய கட்டுகள் இருந்தால், பூர்வீக கட்டுகள் இருந்தால், வம்ச வழிகளாக தொடர்ச்சியாய் வருகிற கட்டுகளாக இருந்தால், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெனரேஷன் டை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது முறியடிக்கிறோம். ஆண்டவரே தீமைக்காக இருக்கிற இந்த ஜெனரேஷன் டைஸ் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. முற்பிதாக்களுடைய கிரியைகள்னாலே ஆண்டவரை பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்கள்,
முற்பிதாக்களினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே வம்சங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே முறியடிக்கப்படுவதாக. பின்தொடருகிற சாத்தானே இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவாயாக என்று ஜெபிக்கிறேன். அதனுடைய தொடர்புகள் துண்டிக்கப்படுவதாக என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அடிக்கடி வந்து பின்தொடர்கிற கிரியைகள் எதுவாக இருந்தாலும் நாசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அதை கட்டிந்து ஆண்டவரே அது கட்டிந்து கொள்ளப்படுவதாக, வேறொருத்து போடப்படுவதாக, அது துண்டிக்கப்படுவதாக. ஆண்டவரே எல்லா விதமான அந்த கிரியைகளும் முறியடிக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. We pray that every generation ties rokala shakara bauri antravya that are coming into their families, let it be broken in the name of Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அது அப்படி முறிக்கப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பலவீனங்களோ வாதைகளோ அடிமைத்தனமோ பாவமோ எது இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே அது முறிந்து போவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மோசே ஜனங்களுக்கு நோக்கி ஆண்டவர் சொன்னதை, அவன் சொன்னதை குறித்து நாங்கள் இந்த நேரத்தில் விசுவாச நம்பிக்கையோடு நாங்கள் சொல்லுகிறோம், விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுகிறோம். ஆண்டவரே பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் அற்புதத்தை பாருங்கள் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே ஒரு விசை கூட கர்த்தருடைய ஆவியானவர் நீர் ஆண்டவரே நம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே எல்லா விதமான தீமையும் கர்த்தரின் எடுத்து போடும்படிக்கு ஜெபிக்கிறோம். ராஜா ஆண்டவரே, கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற அந்த எகிப்தை இனி என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களுக்கு ஆயுதம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் அப்பா ஒரு பெரிய விடுதலைக்காக கடந்து வருகிறதற்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் எல்லா சூழ்நிலைகளும் நின்று கொண்டு எகிப்தின் சேனைகள் முறிக்கப்படுவதை நாங்கள் பார்க்க போகிறோம். மின் தொடர்ந்து வருகிற கிரியைகள் முறிக்கப்படுகிறதை பார்க்க போகிறோம். எங்களை தொடர்ச்சியாய் சேதப்படுத்தின கிரியைகள் முறியடிக்கப்படுகிறத நாங்கள் பார்க்க போகிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அது ஜெயமாய் மாறட்டும் என்று கேட்கிறோம். கர்த்தர் நீதியான பதிலை கொடுத்து ஆண்டவரே ஒரு உத்தம ஆசீர்வாத பலன் எல்லாரும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீங்க. கர்த்தர் நீ என்னிடத்துல முறையிடுகிறது என்ன என்று 15ஆம் வசனம் சொல்கிறது. யாத்திராகமம் 14:15 சொல்கிறது. கர்த்தர் மோசேயை நோக்கி நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன, புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் பிள்ளைகளுக்கு சொல்லுவாயாக என்று சொன்னார். இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு என்று சொன்னார். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லியிருக்கார், ஸ்பீக் unto the children of Israel that they go forward. புறப்பட்டு போங்கள், முன்னேறி போங்கள் என்று கர்த்தர் சொன்னார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. முன்னேறி போங்கள். எப்படி முன்னேறி போகிறது? சமுத்திரம் இருக்கே, என்ன ஆண்டவரே செய்கிறது? எப்படி முன்னேறி போகிறது? சமுத்திரத்தை தாண்டி போகக்கூடிய சூழ்நிலை எல்லாவற்றும் ஆண்டவர் எப்படி முன்னேறி போகிறது? எப்படி முன்னேறி போக வேணுமோ நீங்கள் பாட்டுக்கு போய்கொண்டே இருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் எந்த வழி வச்சிருக்கிறாரோ அதிலே முன்னேறி போ. எந்த வாழ்க்கையில் எந்த கட்டங்கள் காணப்படுகிறதோ, எந்த தீர்மானம் இருக்கிறதோ, எந்த சூழ்நிலைகள் இருக்கிறதோ அதில் கர்த்தருடைய ஆவியானவர் காண்பிக்கிற திட்டங்களின்படி இயேசுவின் நாமத்திலே முன்னேறி போகக்கூடிய ஒரு வழியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. தேவ திட்டங்களின்படி கர்த்தர் எல்லா சூழ்நிலை வழிவகுத்து கொடுப்பாராக. பின்தொடருகிற அந்த போராட்டத்தை கர்த்தர் அப்பொழுது முறியடிக்க போகிறார். பின்தொடருகிற பலவான் முன்பு அப்படியே மடிந்து போக போகிறான், மடங்கடிக்கப்பட போகிறான். தேவனுடைய ஆவியானவர் சொன்னார், இனிமேல் நீ அதை காண போகிறதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாச நம்பிக்கையோடு சொல்லுவோம், ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட கிரியைகள் எழும்பி வந்ததோ அதை பொல்லாப்பான கிரியைகளையும் அந்த எல்லைகளையே கர்த்தருடைய ஆவியானவர் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி போட்டதற்காக நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஒரு பெரிய விடுதலைக்கு நாங்கள் ஆயத்தமாய் ஆண்டவரே இந்த நாட்களில் காத்திருந்த பலனை பெற்றுக் கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். ராஜா இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே ஒரு அற்புதம் நடக்கிறதற்காக நன்றி. Thank you Lord. Hallelujah. கர்த்தருடைய ஆவியானவர் எல்லாத்தையும் நீங்க செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, Lord is with me to fight for me. I shall not be afraid. I refuse to remain in this position that I have held captive for long.
என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம இதுவரைக்கும் முடங்கி கிடக்க பண்ணின இந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நகர்த்தி கொண்டு போவாராக, முன்னோக்கி கொண்டு போவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் கேளுங்க. I revoke everything holding me back. இயேசுவின் நாமத்தினாலே எது எனக்கு முன்பாக பிடித்து கொண்டு இருக்கிறதோ அதை நான் உடைத்து போடுகிறேன் அல்லது அதை திருப்பி போடுகிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் I move forward in the strength of the Lord. The Lord is my salvation. என் தேவன் எனக்கு இரட்சிப்பாய் இருக்கிறபடினாலே நான் இயேசுவின் நாமத்தினாலே முன்னோக்கி போகிறேன் ஆண்டவரே என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் அதை செய்வாராக. ஏசாயா 43:18 சொல்லுகிறது, முந்தினவைகளை நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை, பூர்வமானதை சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க நினைக்கவும் வேண்டாம், சிந்திக்கவும் வேண்டாம். கர்த்தருடைய ஆவியானவர் அதுதான் சொல்லுகிறார். ரிமெம்பர் நாட் த ஃபார்மர் திங்ஸ் நார் கன்சிடர் த திங்ஸ் ஆஃப் ஓல்ட். அந்த பழையவைகளை குறித்து கூட நீங்கள் அது பெரிய காரியம் என்று சொல்லி அதை வைத்து கொண்டு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி நடந்துருச்சே என்று ஒரு ஞாபகத்தில் கொண்டு வந்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரிமெம்பர் நாட் த ஃபார்மர் திங்ஸ் அண்ட் நார் கன்சிடர் த திங்ஸ் ஆஃப் வேர்ல்ட். அதுதான் சொன்ன, முந்தினவை நினைக்கவே வேண்டாம், பூர்வமானவைகளை போட்டு அதை கொடுத்து சாதிக்கத்தக்க முடியாததை சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் காண்பிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் கேட்போமா? ஆண்டவரே, ஒரு விசை கூட கர்த்தாவே எங்களுக்குரிய இந்த பழைய நினைவுகள், அடிக்கடி வந்து சேதப்படுத்துகிற பழைய காரியங்கள், பழைய விதமான ஆண்டவரே துன்பங்களை, துயரங்களையும், வீணான கசப்புகளையும், வைராக்கியங்களையும், பொறாமைகளையும், ஆண்டவரே வீணான போட்டிகளையும் ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லா கிரியைகளை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடுகிறோம். ஆண்டவரே, அவர்கள் என்ன சொன்னார்கள், இவர்கள் என்ன சொன்னார்கள் என்று ஆண்டவரே எங்களை குறித்து இப்படி சொல்லிவிட்டார்களே என்று சொல்லி ஆண்டவரே அதையே நினைத்து கொண்டிருக்கிற, தியானித்து கொண்டிருக்கிற, அதை ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிற பொல்லாத சத்துருவை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே கடிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரை. பூர்வமானவைகளையோ முந்தினவைகளையோ நாங்கள் எதையும் நினைத்து யோசித்து சிந்தித்து ஆண்டவரே அதை நாங்கள் சாதிக்க போகிறதில்லை. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே ஆண்டவரை ஜெய கம்பீரமாய் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தரிடத்திலிருந்து விடுதலை பார்க்க நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் இப்படிப்பட்ட சிந்தை எங்களுக்குள்ள வராதபடி கர்த்தாவே ஒவ்வொருவரையும் நீர் காத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே ஒவ்வொருவருக்கு கர்த்தர் இதிலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். சங்கீதம் 32:8 சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். I will instruct you and teach you in the way you should go. I will counsel you with my eye upon you. அதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாங்க. கண் உன்மேல் வைத்து நான் ஆலோசனை சொல்லுவேன் என்றால், கண்மேல் வைத்த என்று உங்கள் மேல் அந்த பார்வை கவனம் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கவனத்தை நான் வைப்பேன், ஒரு கவனத்தோடு கூட பார்த்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்ம மேல அப்படி ஒரு நினைவாக இருக்கிறார். கவனமாக எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். தேவ சத்தியத்தின்படி நடக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்ல போகிறார். அல்லேலூயா. அந்த ஆலோசனைகள் இன்பமானவைகளாக இருக்கிற தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறதா இருக்கு. சாதாரணமாய் அல்ல, ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தேவ அபிஷேக தைலம் அந்த இடத்துல ஊற்றப்படட்டும். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால எந்தெந்த எல்லைகளுக்காக ஆண்டவரை யார் இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள், கர்த்தருடைய ஆவியானவரே எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்க சுத்திகரித்து கொண்டு வரும்படியா நீ போதித்து நடக்க வேண்டிய வழியை அற்புதமா நீங்க காண்பித்து ஆண்டவருடைய கண்ணை வைத்து நீங்க ஆலோசனை சொல்லி கவனமா எங்களை ஆண்டவரே நீங்க நடத்தி கொண்டு போவதற்காக நன்றி. அநேக நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் அப்பா உமக்கு தகுதி இல்லாதவர்களாய் போகிறோம், இருந்தாலும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே இந்த சூழ்நிலைகள் மாறுகிறதற்காக நன்றி. 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் கலைந்து போயின. ஹல்லேலூயா. எல்லாம் புதிதாயின என்று சொல்லுகிற பழையவைகளை எடுத்து போட்டு விடுவோம். இன்னும் பழையவைகளை சொல்லிக்கொண்டு பேசிக்கொண்டு இருக்காதபடி இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே இந்த பழையவைகளை எல்லாம் கழித்து போடுகிற எல்லாம் பழைய காரியங்கள், பேச்சுக்கள், பழைய சுபாவ வேர்கள் ஆண்டவரே எங்களை சேதப்படுத்த வருகிற அந்த பழையவைகள் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரை எடுத்து போடப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ள புதிய சிருஷ்டிக்குரிய அடையாளத்தில் புதிய மனுஷன், புதிய காரியம், புதிய
திட்டம், புதிய ஆண்டவரே நடவடிக்கை, புதிய பேச்சு ஆண்டவரே எங்களுக்குள்ளே கடந்து வர கர்த்தாவே, பழையவையை ஒளிந்து எல்லாம் புதிதாயின என்று சொல்லுகிற வார்த்தையின்படி இயேசுவின் நாமத்தில் ஒரு புதிதாக்கப்படுகிற வல்லமையில கர்த்தர் நீங்க கொண்டு வருவதற்காக நன்றி 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 ஆண்டவரே. யாரெல்லாம் இந்த நேரத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு விடுதலை உண்டாவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீதிமொழிகள் 4:25 சொல்லுகிறது, உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. Let your eyes look directly forward and your gaze be straight before you. ஆண்டவர் இதைத்தான் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்மை முன்னோக்கி ஓடச் சொல்லுகிற கர்த்தர், ஒரு ஃபார்வர்ட் லீப் வைத்து நடக்க வேண்டும் என்று திட்டம் வைத்த கர்த்தர், கர்த்தருடைய ஆவியான சொல்ல, லுக் டைரக்ட்லி ஃபார்வர்ட். ஹல்லேலூயா. நேராய் நோக்கி இருக்க கடவுது. எல்லா வாய்களை திறந்து அறிக்கை பண்ணி சொல்லுவோம், ஆண்டவரே என் கண் நேராய் நோக்கி இருக்க கடவுது. ஆண்டவரே எந்த விதத்திலே வலது இடது பக்கம் பார்க்காம, வேண்டாத காரியங்களில் ஆண்டவரை பார்த்து நாங்கள் ஆண்டவரை சிந்தைகளை செலுத்தி ஆண்டவரை வீண் பாவம் கடந்து வராதபடி ஆண்டவரை வழி இதுவே என்று சொல்லுகிற அந்த சத்தத்தை கேட்டு ஆண்டவரை நேராய் நோக்கி இருக்க கடவுது என்று சொல்லுகிற அந்த வார்த்தையின்படி ஆண்டவரை எங்களுடைய பார்வை சரியானபடி பார்க்கக்கூடிய தேவ கிருபையை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் அப்படி அலங்கரித்து ஆசீர்வதிப்பீராக. யோவானின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு அவர்களுக்கு சொன்னது, இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே அவன் கேட்காத போது, அவன் இயேசுவின் இடத்துல கேட்கல, ஆனா அவன் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று நாள்தோறும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். எல்லாரும் அற்புதத்தை பெற்றுக்கொள்கிற பொழுதே அவனுக்கு கிடைக்க முடியாதபடி சூழ்நிலைகள், அவனுடைய சரீரத்திற்கு பலவீனம், வாதைகள் காணப்படுகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாட்களில் நமக்கு காண்பிக்கிறார், எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று. பெதஸ்தாவிலே கர்த்தருடைய ஆவியானவர் அந்த இடத்துல கிரியைகளை செய்தார். அங்கே இருக்கிற சூழ்நிலைகள் ஒரு சரியில்லாத காரியம் இருக்கலாம். ஆட்டு வாசல் என்று சொல்லப்படுகிற இடத்துல ஒரு புறஜாதியினுடைய கடவுளுக்கு அந்த இடத்திலே பலிபீடங்கள் உண்டாக்கப்பட்டு, கடைசியிலே அங்க இருக்கிற தண்ணீர் அதற்காக உபயோகிக்கப்பட்டு, பலிகளை செலுத்தும் முன்பாக கழுவி அந்த தண்ணீரிலே அலசி எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்துவார்கள். அது ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம். சுத்தமான தண்ணீர் கிடையாது, ஒரு அழுக்கு குட்டையை போல இருந்த இடம். ஆண்டவருடைய ஆவியானவர் பார்க்கிறார், எதற்காக இவன் இந்த காரியத்தை குறித்து யோசித்து இந்த இடத்துல தன்னை சுத்திகரிக்கணும்னு கேட்டுக்கொண்டிருக்கிறான். இந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கணும்னு கேட்கிறான். தண்ணீரிலே அற்புதம் இல்லை. அங்க இருக்கிற தூதர்கள் புறஜாதி கடவுள்களுக்கு இருக்கிற தூதர்கள், அது தேவனுடைய தூதர்கள் கிடையாது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய தூதர்களை பார்க்கும் பொழுது தேவ தூதர்கள் சில சமயங்களில் என்று தமிழாக்கத்தில் மட்டும்தான் போடப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் பார்க்கும் பொழுது omitted text என்று தான் போக்கப்படும். இது ஒரு காரியத்தை அந்த இடத்துல அன்றைக்கு அங்கே ஒரு கற்பனை கதைகளாக இருந்திருக்கலாம், அல்லது நேரடியாக நடந்திருக்கிற காரியங்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவருடைய தூதர்களை அந்த இடத்துல வைத்து இந்த காரியத்தை நடப்பிக்கவில்லை. அதனால தான் இயேசு அந்த இடத்துல வந்தபோது அந்த சூழ்நிலைகளை மாற்றி அந்த பெதஸ்தாவில் இருந்தவன் முடவன கர்த்தருடைய ஆவியான எழுப்பி, நீ இங்கே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் உனக்கு முன்னாக இருக்கிறேன், என்னை நோக்கி பார், அப்பொழுது நீ பிரகாசம் அடைவாய், என்னை நோக்கி பார், உனக்கு விடுதலை இருக்கிறது, உன்னை எந்த தண்ணீரும் விடுதலையாக்க முடியாது, எந்த குளமும் உன்னை விடுதலையாக்க முடியாது. உன்னை விடுதலையாக்குகிற ஒரே ஒரு நாமம் உள்ள அந்த ஆண்டவர், தன்னுடைய சாயலாய் சிருஷ்டித்த ஒரு ஆண்டவர் இப்பொழுது நம் மத்தியில இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவின் நாளதானே நமக்கு விடுதலை. அந்த இயேசு என்கிற நாமம் உன்னை விடுதலையாக்குகிறது. எல்லா பொல்லாத கிரியைகளை, பொல்லாத ஆயுதங்களிலும், பொல்லாத பலவீனங்களிலும், வாதைகளிலிருந்து எத்தனை ஆண்டு காலங்களாக முடங்கி கிடந்தவனை இயேசுவின் நாமத்தில் மாற்ற முடியுமானால் மாற்ற முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க, ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கர்த்தருடைய ஆவியானவர் நீர் ஒரு அற்புதத்தை செய்வீர். ஆனால் ஆண்டவரே இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவரே யூதருடைய பண்டிகையில் அது அப்படியே கர்த்தருடைய ஆவியானவர் விடுதலையை கொடுத்திருப்பார். ஆனால்
இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கும் எனக்கும் ஆண்டவரே ஒரு விடுதலை இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன், நான் அறிக்கை பண்ணுகிறேன் என்று சொல்லி எல்லாம் வாய்களை திறந்து சொல்லுவோம். ஆண்டவரே, 38 வருஷமா இருந்த ஒருவனுக்கு ஒரு அற்புதம் நடக்குமானால் என் வாழ்க்கையில் அது நடந்தே தீரும் என்பதை நான் நம்புகிறேன். எவ்வளவு வருஷ காலங்களானாலும் இன்றைக்கும் அது உமக்கு புதுசுதான் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் அது உமக்கு ஒரு நிமிஷ பொழுது, நொடி பொழுதுதான் அந்த அற்புதம் இப்பொழுது கிடைக்கத்தக்கதாக தேவன் கிருபை செய்யுங்கன்னு சொல்லி எல்லாம் வாய்களை திறந்து கேட்போம். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஒரு விடுதலை வருவதாக, ஒவ்வொருவருக்குள்ளும் வருவதாக. ஹல்லேலூயா. நீ முன்னோக்கி போ, நீ படுக்கை போட வேண்டிய அவசியம் இல்லை, நீ அமர வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே நீ உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவின் நாமத்தில் எழும்புவாயாக, எழும்புவாயாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எழும்புவாயாக, ஒரு வல்லமை உன்னை எழுப்புவதாக என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் யார் விசுவாசமாக இருக்கிறார் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளை விட்டு வெளியே கொண்டு வருவாராய். அடைக்கப்பட்ட சூழ்நிலைகள் வெளியே கொண்டு வருவாராய். ஏதோ வியாதி படுக்கைகளினால் மாத்திரம் அடங்கி போய் முடங்கி போய் கிடக்கிறது அல்ல, பல சூழ்நிலைகள் நம்மை முடங்கி போக வைத்திருக்கும். இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை, எதிர்கால திட்டத்தை பார்க்க முடியாதபடிக்கு முடங்கி கிடக்கிற கிரியைகளை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழும்பி போ என்று கட்டளை கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் அதை எழுப்பி ஒரு மகிமையை காண்பீங்க. 1 யோவான் 1:9 சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்கள் நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. தேவனுக்கு மிகவும் உண்மையுள்ள ஒரு காரியமாய், அது உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறபடி ஆண்டவரத்தில் கேளுங்க. ஆண்டவரே கர்த்தாவே, எங்களை எல்லா விதத்திலையும் நாங்கள் அறிக்கை பண்ணி பாவங்களிலிருந்து ஆண்டவரே எந்த போராட்டங்கள், பிரச்சனைகள், ஆண்டவரே கிரியைகள் இருக்குதோ அது எல்லாத்தையும் விட்டு ஒழித்து இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஆண்டவரே கடந்து வருகிறோம். ஆண்டவரே ஒரு விடுதலையை தாருங்க, தாங்க ஆண்டவரே. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கு அந்த விடுதலையை தருவீராக. 1 யோவான் 5:14 சொல்லுகிறது, எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் என்று சொன்னார். அல்லேலூயா. அவர் செவி கொடுக்கிறார் என்பதை நம்புகிற அளவுக்கு வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொருடைய ஜெபங்களும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பதில் வரட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. 2 கொரிந்தியர் 12:10 சொல்லுகிறது, அந்தப்படி நான் பலவீனனாய் இருக்கும்போது பலனுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகியால் கிறிஸ்துவின் நின்றும் எனக்கு வரும் பலவீனங்கள் எல்லாம் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் நான் பிரியப்படுகிறேன் என்று சொன்னார். For the sake of Christ, then I am content with weakness, insults, hardships, persecution and calamities. For when I am weak, then I am strong. ஆண்டவர் அதான் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு நிச்சயமா பயப்பட வேண்டிய அவசியம். கர்த்தருடைய ஆவியானவர் எல்லா சூழ்நிலையிலும் மாற்றுவார், ஒரு பலனை கொடுப்பார், ஒரு சத்துவத்தை கொடுப்பார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்து முடிக்க அவர் போதுமானவராயிருக்கார். 2 கொரிந்தியர் 3:16 சொல்லுகிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு தேவனுடைய மனுஷன் தேறினவர்களாய் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவர்களாய் இருக்கும்படி என்று சொல்லுகிற அந்த வார்த்தையின்படி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை அவருடைய சத்தியத்தின் பாதையிலே நடத்துகிறபடினாலே விசுவாசத்தோடு நின்றால் நிச்சயம் அந்த விசுவாசம் நம்பிக்கையை வெளிப்படுத்தி ஆசீர்வாத காரியத்தை கட்டளையிடும். அப்போஸ்தலர் 20:24 சொல்லுகிற, தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார், அவர் மரணத்தினால் கட்டப்பட்ட கூடாதிருந்தது. வேதம் சொல்லுகிறது, இயேசுவை எப்படி பிதா பார்க்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் அவருடைய மரண உபாதையின் கட்டு, மரணம்தான் நிச்சயம் என்று சொன்ன, இயேசுக்கு மரணம்தான் நிச்சயம் என்று எல்லாம் சொன்ன. அநேகருடைய காரியங்களிலே ஒரு குழப்பத்தையும் தீர்மானத்தை எடுக்க முடியாதபடிக்கு ஒரு சூழ்நிலைகள் வரும்போது அந்த இடத்துல பிலாத்துவும் கூட எல்லா சூழ்நிலைகளிலும் யாரும் அவனுக்கு உதவி செய்ய முடியாதபடிக்கு இருக்கிற காரியங்களை பார்க்கும்பொழுது ஒரு மனுஷன் மரிப்பது நலமாயிருக்கும் என்று சொல்லுகிற அளவுக்கு சூழ்நிலைகள் மாறிப்போனது என்பதைத்தான் வேதம் சுட்டி காண்பிக்க. ஆனால் இயேசு, வேதம் சொல்லுகிறது அந்த இடத்துல அவர்களுக்கு இயேசு மரித்து போனால் எல்லாம் தீர்ந்துவிடும், அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை இருக்காது, சூழ்நிலைகள் இப்படியாய் நம்மை அழுத்தாது என்று சொல்லி நினைக்கிறார். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற காரியம் என்ன? பிதாவாகிய தேவன் இயேசுவை அப்படி பார்க்கவில்லை. ஏதோ வந்து முடிந்து போகிறதற்காக கர்த்தர் பார்க்கல. ஆண்டவர் ஒரு காரியத்தை திட்டம் பண்ணுகிறார், மரணத்தின் உபாதையின் கட்டையும்
கர்த்தர் உடைக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை அவிழ்க்கிறது மாத்திரமல்ல, அவரை எழுப்பினார். வேதம் சொல்கிறது அந்த இடத்துல கூட அவரை தங்க விடவில்லை. மரணம் கூட தன்னை கட்டி முடிக்க, அந்த இடத்துல கட்டி இருக்க வைக்க முடியவில்லையே. இயேசுவின் நாமத்தில் இனி வருகிறவர்கள், இயேசுவோடு கூட இணைக்கப்படுகிறவர்களையும் எப்படி ஒரு காரியம் கட்ட முடியும் என்பது நாம் பார்க்கிறோம். நம்மையும் எந்த ஒரு மரணக்கிரியைகள் கட்டி வைக்க முடியாது, மரண கன்னிகள் நமக்கு கட்டி வைக்க முடியாது. நமக்கு கர்த்தருடைய ஆவியானவர் கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் அவருடைய ராஜ்யத்திலே நாம் எழுந்திருக்கத்தான் போகிறோம். அது இயேசுவின் நாமத்திலே நடக்கும். அவரை நம்பி இருக்கிறவர்கள் அத்தனை பேருக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் அதை செய்வேன் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவருடைய கரத்தில் ஒரு விசேஷம், ஆண்டவர் மரணம் கூட உம்மை கட்டி வைக்க முடியவில்லையே. கர்த்தாவே, நீர் அந்த இடத்துல எழுப்பினீர். ஆண்டவர் எழுப்புகிறது மாத்திரமல்ல, மரணத்தினால் கூட கட்டப்படாது இருக்கும்படிக்கு இனிமேல் ஆண்டவர் முத்திரையே போட்டு இனிமேல் ஒரு அழியாமை இருக்கிறது என்பதை அவருக்கு காண்பித்தது போல, இயேசுவின் நாமத்தை நம்பி வந்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆவியானவருடைய விடுதலையும் எங்களுக்கு முன்பாக கடந்து வரணும். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த தனிப்பட்ட ஒரு விசேஷித்த ஒரு விடுதலையின் வல்லமை ஆண்டவரை ஆளுகை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா தடுப்பு சுவர்களையும் முறியடித்து போடுங்க. ஒரு தேவ வெள்ளத்துக்குள்ள கர்த்தர் இடை கட்டுங்க. ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானவர் நீர் அவருடைய உபாதைகளின் கட்டுகளில் இருந்து விடுதலையாக்கி தெய்வீக சுகத்தை, ஆரோக்கியத்தை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கூட்டி கொடுத்து, எந்த மரண கன்னிகளுக்குள்ளே ஆண்டவரை இன்றைக்கு ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்கள், ஜெபித்தில் இருக்கிறவர்கள் இருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சுகத்தை அனுப்புவீராக. உபாகமம் 1:6 சொல்லுகிறது, ஓரேபிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோட சொன்னது என்னவென்றால், நீங்கள் இந்த மலை அருகே தங்கியிருந்த போதும் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் அந்த இடத்துல பலவிதமான கிரியைகள் இருந்து, மக்களிடத்தில் இருக்கிற பாவங்கள், பல சூழ்நிலைகள் இருந்த போதே கர்த்தருடைய ஆவியானவர் அந்த இடத்துல இருந்த போதும், நீங்கள் திரும்பி பிரயாணம் புறப்பட்டு எமோரியரின் மலைநாட்டிற்கும் அதற்கு அடுத்த எல்லா சமனான வெளிகளிலும் குன்றுகளிலும் பள்ளத்தாக்குகளும் தென் திசையிலும் கடலோரங்களிலும் இருக்கிற கானானியரின் தேசத்துக்கும் லிபனோனுக்கு ஐபிராத் நதி என்னும் பெரிய நதிக்கு வரைக்கும் போங்கள். இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன், நீங்கள் போய் கர்த்தர் உங்களுக்கு பிதாக்களுக்கு ஆபிரகாமுக்கு, ஈசாக்கு, யாக்கோபுக்கு, அவருடைய பின்வரும் அவர்களுடைய சந்ததிக்கு ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்றார். ஹல்லேலூயா. நீங்கள் புறப்பட்டு போங்கள் சொன்னார். நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் செயல்பட்டு கொண்டே இருங்கள். நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த எல்லா எல்லைகளும் சுதந்தரிக்கத்தக்க ஒரு தேவ பலனை கொடுத்திருக்கிறேன். எல்லா எல்லைகளும் தேவனுடைய எல்லைகளாக இருக்கிறது. எல்லா எல்லைகளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்வார். எல்லா எல்லைகளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் மகிமையை காண்பிக்க போதுமானவராக இருக்கார். அந்த எல்லைகளில் கர்த்தருடைய ஆவியானுடைய சித்தத்தை வைத்து நடத்துவதற்கு கர்த்தர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீர். ஆமாண்டவரை, எல்லாவற்றையும் நீர் வைத்திருக்கிறேன். ஆண்டவரே, பிதாக்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த தேசங்களை பின்வரும் சந்ததிகளுக்கு ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தின் சுதந்திரத்தை கர்த்தர் நீங்க கட்டளையிடுவதற்காக நன்றி நன்றி நன்றி, கோடா கோடி நன்றிகளை செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே, உம்முடைய உன்னத பலத்துக்குள்ள கர்த்தர் நீர் அப்படி எல்லாவற்றையும் கூட்டி சேர்க்கிறதற்காக உமக்கு நாங்கள் கோடா கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே செயல்பட வேண்டும் என்பதுதானே தேவன் நீர் வைத்திருக்கிறீர். கலாத்தியரின் புஸ்தகம் 2:20 சொல்லுகிறது, கிறிஸ்துவினுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காய் தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தில் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய ஆவியானவர் என்று காண்பிக்கிறது. கர்த்தருடைய ஆவியானுடைய சித்தத்தின் அடிப்படையில் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார். இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கிறிஸ்துவோடு கூட அறையப்பட்டிருந்தாலும், கிறிஸ்துவினுடையவர்களாய் கிறிஸ்துவோடு கூட அறையப்பட்டிருந்தாலும், வேதம் சொல்கிறது, ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன். அங்கேயும் நான் அப்படியே நின்று விட்டேன் என்று நினைக்காதிருங்கள். அங்கேயே நான் உட்கார்ந்து விட்டேன், இயேசுவோடு சிலுவையோடு சிலுவையாய் அடிக்கப்பட்டேன் என்று சொல்லி நினைக்காதிருங்கள். நான் இன்னும் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்போ நான் தங்கி அந்த இடத்துல முடங்கி போனேன் என்று அல்ல, இப்பொழுது எனக்குள்ள இன்னொரு வல்லமை இருக்கிறது. அது
அது இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை. அதிலே நான் எழும்பி இருக்கிறபடினாலே நான் அமைதியாக இருந்தால் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருப்பார். அவர் கிரியை செய்து கொண்டேதான் இருப்பார். எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை நான் பற்றுகிற விசுவாசத்திலே நான் இனி பிழைத்து இருக்க போகிறேன் என்று சொன்னாரே. அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே நாங்களும் இயேசுவின் நிமித்தமாய் ஆண்டவரே உமக்குள் நாங்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டு மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து கிறிஸ்துவினுடைய சிந்தைக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறபடினாலே எல்லாரும் பாவ மன்னிப்பின் நிச்சயம் பெற்று இயேசுவோடு கூட சேர ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறதுனால நாங்கள் அல்ல, இனி கிறிஸ்து எங்களுக்குள் பிழைத்திருக்கிறார் என்று உறுதிபட சொல்லத்தக்கதாக இயேசுவின் நாமத்தில் நான் பிழைத்திருக்கிறது கர்த்தருக்காக, பிழைத்திருக்கிறது தேவனுக்காக, பிழைத்திருக்கிறது கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக, எனக்குள்ள தேவன் வைத்திருக்கிற பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளும்படிக்கு லக்கை நோக்கி ஓடுகிறேன். நான் நிற்கிறது அல்ல, நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். ஓடிக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் என்னை நகர்த்தி கொண்டு போகிறீர்கள். You are making me to move forward, Lord. I am not tied up in any circumstances, Master. ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் நான் எந்த இடத்திலும் கட்டப்பட்டவனாக இல்ல. My Lord is my deliverer. He has made me my feet to set in a high place. ஆண்டவரின் கால்களை உயரமான ஸ்தலத்தில் ஏறி இருக்க பண்ணும்படிக்கு கர்த்தர் வைத்திருக்கிறபடினாலே நான் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். என் தேவன் அப்படிப்பட்ட ஒரு வல்லமை அனுப்பியிருக்கிறார். நான் நிற்கிறவனாக அல்ல, நடக்கிறவனாய் ஓடுகிறவனாய் கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறவனாய் கர்த்தாவே எங்களை மாற்றுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். எபிரேயர் 12:1 சொல்கிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் இருக்கிற அந்த சூழ்நிலைகளில் பாரமான யாவற்றையும் நம்மை பிடித்து கொண்டிருக்கிற சுற்றியும் நெருக்கி இருக்கிற எல்லா பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிற முடிக்கிறமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நாம் நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த ஓட்டத்தில் பொறுமையாய் ஓடக்கடுவோம். எல்லா வாய்களை திறந்து சொல்லுவோம், ஆண்டவரே நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் நான் பொறுமையாய் ஓடுகிறேன். ஆண்டவரே ரிபாலா ஷாதா ரேகாதூர் யாந்தரா லாகுரியா ரிமா ஷீதரபா லஹோனரியாந்தரபா. ஆண்டவரே பொறுமையாய் ஓடக்கூடிய தேவ பலனை கர்த்தர் கட்டளை இடுங்க. அவசரப்பட்டு ஓடுகிறதல்ல ஆண்டவரே, இந்த இடத்திலிருந்து நாங்கள் போகணும் ஆண்டவரே, செயல்படணும் என்று சொன்ன அவசரப்பட்டு நாங்கள் எதையும் செய்யல. அந்த பொறுமையோடு ஓட, பொறுமையாய் தேவன் நியமித்திருக்கிற பாதைகளிலே, கிறிஸ்து வெளிப்படுத்தியிருக்கிற பாதைகளிலே, சத்திய பாதைகளிலே, ஜீவ மார்க்கத்தின் பாதைகளிலே, நித்தியமான ஆசீர்வாதத்தின் பாதையிலே, கிறிஸ்து மகிமைப்படுகிற பாதைகளிலே நாங்கள் செல்லத்தக்கதாக தேவன் எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேக தைலம் இப்பொழுதே ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேல் இறங்குவதாக, ஒரு விசேஷித்த அபிஷேக தைலத்தின் வல்லமை எல்லாருக்குள்ளும் ஆண்டவரை ஊற்றப்படுவதாக. சரியான நிதானமான ஆண்டவரை சூழ்நிலைகளிலே நம்பிக்கையோடு ஓடக்கூடிய ஒரு தேவ பலனை, ஓட்டத்தை பொறுமையோடு ஓடக்கூடிய ஒரு தேவ கிருபையை, சிந்தையை, எண்ணங்களை ஆண்டவரை எங்களுக்கு முன்பாக நீ கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். Let everyone receive this blessing in the name of Jesus, O Master. Hallelujah. In the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த அக்கினியான அந்த வல்லமை கடந்து வரட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா. ஓடுகிறேன் கிறிஸ்துவுக்காக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவருடைய சித்தத்தை எண்ணி ஆண்டவரே உமக்காக நாங்கள் எழும்பி ஓடக்கூடிய ஒரு தேவ கிருபை இந்த நாளிலே எங்கள் மேல் ஆண்டவரே நீர் கடந்து வர பண்ணியிருக்கிறபடினால் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் தகப்பனே. எல்லாவற்றையும் நீங்கள் அப்படி செய்வதற்காக நன்றி. ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்கிற, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபடன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் சொல்றார், கழுகு கூட தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ள அதுக்குரிய காரியங்களிலே மறுபடியும் அதனுடைய இறக்கைகள் எல்லாம் பலனடைந்து மீண்டும் அது புது பொலிவுடனே, வேதம் சொல்லுகிறது அதுக்கு வயதானது போல அல்ல, இப்பொழுது புது பலத்தோடே அது எழும்பக்கூடிய ஒரு தேவ பலனை பெற்றுக்கொள்ளுது. ஆண்டவர் அதான் சொல்ல, கழுகுகளை போல செட்டைகளை அடித்து
மீண்டும் எழும்பத்தக்க ஒரு பலனை. ஹல்லேலூயா. நம்ம முடிந்து போய்விட்டோம், எல்லாம் போனதே, நாட்கள் கடந்து போனதே, எல்லாம் வயதாகி போய்விட்டதே என்று சொல்லி அல்ல. இயேசுவின் நாமத்தினாலே வேதம் சொல்லு, கழுகுகளைப் போல மீண்டும் பலனடைந்து சிறகுகளை அடித்து மீண்டும் உயர பறக்கத்தக்க தேவ பலனை கர்த்தர் கொடுக்க அவரால் முடியும். அன்று சொல்ல, எழுப்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இனி இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்லு, கழுகுகளைப் போல் அந்த செட்டைகளை அடித்து பறக்கக்கூடிய பலனை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டா ஓடினாலும் இளைப்படைய மாட்டா, நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவின் நாமத்தில் கேட்போம் ஆண்டவரே, அந்த எழும்பி போகக்கூடிய ஒரு புதிய பலன சத்துவத்தை சரீரத்துக்குள்ள நீங்க கட்டளையிடுங்க. இந்த நாட்களில், இந்த பேண்டமிக்ல ஆண்டவரே, இந்த தொற்று நோயுடைய கிரியைகள், இந்த கொரோனா வைரஸ்னால ஆண்டவரே அநேகருடைய சரீரத்தில் சைடு எஃபெக்ட் வந்திருக்குது. ஆண்டவரே, மிகப்பெரிய ஒரு பாதிப்பு எலும்புகளுக்குள்ளே வந்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, எலும்புகள் பலன் இல்லாதபடிக்கு, செயல்பட முடியாதபடிக்கு, சில நேரத்தில் ஆண்டவரே அந்த பலனற்று போன ஒரு நிலைமை, சோர்வு நிலைமை காணப்படுகிறது. வேதம் சொல்லுகிற இந்த வார்த்தையை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கழுகுகளை போல ஆண்டவரே செட்டையை அடித்து ஆண்டவரே உயர பறக்க பலனை பெற்றுக்கொள்ள, நடக்க ஆண்டவரே கிருபைகளை பெற்றுக்கொள்ள தேவனீர் கிருபையாய் இறங்கும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் அப்படி யார் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, தன்னுடைய பலன் இழந்து போனதாய் ஆண்டவரே, இந்த சரீரத்தில் பலன் இல்லாதபடி ஆண்டவரே பல சூழ்நிலைகளை நினைத்து கலங்கி போய் ஆண்டவரே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவரே, ஒரு விசேஷித்த விடுதலையை நீங்க அனுப்பி ஆண்டவருடைய மகிமையை காண வைக்கும்படியா உடைய பரிசுத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் இரக்கமாயிரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீங்க இரக்கமாயிருங்க. உங்களுடைய பிரசன்னத்திலிருந்து ஆண்டவரே கர்த்தருடைய ஆவியானவர் நீங்க ஆளுகை செய்ய வேண்டுமாய். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பலவீனங்கள் இருக்கலாம், எப்படிப்பட்ட சுகவீனங்கள் இருக்கலாம், ஆண்டவரே உம்முடைய ஒத்தாசை ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக கடந்து வர கர்த்தருடைய ஆவியானவரே, ஓ ரபா ஷதா ரபா லகூனி அந்தரபியா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே நீங்க கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எத்தனையோ பேர் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் நீர் ஆண்டவரை சித்தம் வைத்து நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவரே, ஒரு விசை நீர் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவரே, ஓ thank you Lord, thank you Jesus, thank you Holy Spirit. Jesus, hallelujah. Thank you Lord Jesus, hallelujah. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு துதிக்கிறோம். எல்லா விதமான சூழ்நிலையிலும் கர்த்தருடைய ஆவியானவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீங்கள் செய்வதற்காக நன்றி. எரேமியா 29:11 சொல்லுகிற, நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் வைத்திருக்கிற நினைவை அறிவேன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையின்படி கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே இந்த நாட்களிலே ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் எங்கள் மேல் எதிர்பார்க்கிற ஒரு முடிவை நீங்கள் வைத்திருக்கிறீங்க. ஆண்டவரே கர்த்தருடைய ஆவியானவர் நீங்கள் செய்பவருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தருடைய பலனுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஒரு விசை ஆண்டவரே கிருபையாய் இறங்குங்க, கிருபையாய் இறங்குங்க. நன்றி, 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 நன்றி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு விசை கர்த்தருடைய ஆவியானவர் கிருபையாய் இறங்குவதற்காக நன்றி. நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார்கள். தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் என்று சொல்லியிருக்கிற இந்த வார்த்தையின்படி என் தேவன் எல்லாவற்றையும் நீங்கள் செய்கிறதற்காக நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. தீமையை எடுத்து போடுவதற்காக நன்றி ஆண்டவரே. நம்முடைய சட்டங்களின் மரபில்
ஆண்டவரே மறைத்து காத்து நடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற திட்டங்கள் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது ஆண்டவரே. அந்த திட்டங்கள் மேலான திட்டங்கள், உங்களுடைய சிந்தைக்கு ஆண்டவரே மகிமையான திட்டங்களாக இருக்கிறது ஆண்டவரே. பிளான்ஸ் ஃபார் வெல்ஃபேர் அண்ட் நாட் ஃபார் ஈவில் என்று சொல்லியிருக்கு. அது ஆண்டவரே எங்களுக்கு பலனை கொடுக்கிற ஆண்டவரே நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதமான நினைவுகளாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிற டு கிவ் யூ எ ஃபியூச்சர் அண்ட் எ ஹோப் என்று சொல்லியிருக்கிறது ஆண்டவரே. எங்களுக்கு எதிர்காலத்துக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு ஏற்றபடியும் ஆண்டவரே நன்மைகளை கொடுக்கவும் நம்பிக்கையை ஊற்றும்படிக்கும் இருக்கிறது என்று சொல்லுகிற அந்த வார்த்தையின்படி நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே எல்லா சூழ்நிலை கர்த்தர் நீங்க ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்வதற்காக நன்றி நன்றி நன்றி. இயேசுவின் நாமத்தில் எல்லா தடுப்பு சுவர்களை முறிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ராபா ஷக்கதா ராகதரியாந்தரபியா. எதிர்பார்க்கிற ஈவுகளை, எதிர்பார்க்கிற காரியங்கள், எதிர்பார்க்கிற திட்டங்கள் எல்லாம் இல்லை ஆண்டவரே. நாங்கள் எதிர்பார்த்து ஒன்றும் நடக்காது. கர்த்தருடைய ஆவியானவருடைய சித்தம் இருந்தால் ஆண்டவரே மகிமைக்கு கொண்டு போகுவீர், ஆசீர்வாதத்துக்கு கொண்டு போகிறீர், உயரத்துக்கு கொண்டு போகுவீர். ஏற்ற சூழ்நிலைகளிலே தடுப்புகளை தடைகளை உடைத்து கொண்டு போவீர் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் அந்த நினைவுகள் ஒவ்வொரு குடும்பத்தின் மேல் இறங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எதிர்பார்க்கிற அந்த முடிவு ஆண்டவரே, for I know the plans I have for you ன்னு சொன்னீரே. இயேசுவின் நாமத்தில் நீங்க வச்சிருக்கிற நினைவுக்கு இப்போ எங்களை திருப்புங்க இயேசுவின் நாமத்தில். நீங்க வச்சிருக்கிற ஆண்டவரே ஒரு சிந்தைக்கு எங்களை திருப்புங்க இயேசுவின் நாமத்தில். நீங்க வச்சிருக்கிற ஒரு மேலான ஆசீர்வாதத்துக்கு எங்கள் எல்லாரையும் நீங்க திருப்புங்க இயேசுவின் நாமத்தில். ஓ ஷபாரிவாலா துர்ஹந்தரபலா துரிவியா. ஆண்டவரே நீங்க செய்வதற்காக நன்றி. யோபு 17:9 சொல்லுகிறது ஆண்டவரே, ஆண்டவரே எல்லா சூழ்நிலை சத்ரு யோசனை வச்சிருக்கிறான். ஆண்டவரே தேவன் வச்ச யோசனை தீமைக்கு அல்ல. தேவன் வச்ச யோசனை மேலானதுக்கும் ஃபியூச்சர் அண்ட் ஹோப் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே நம்பிக்கைக்குரிய ஒரு எதிர்காலத்தின் வாசல் என்று சொல்லி வேதம் திட்டமாய் சொல்கிறது. ஆனால் சாத்தானோ யோபின் மேல் கவனம் வைத்து உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனை ஆண்டவரே பூமியில ஒருவனும் இல்லை என்று சொல்லி அவன் மேல் கண்ணம் வைக்கிறான். அவன் பொல்லாப்பு செய்யல, நன்மை செய்தவன், அவன் எல்லா விதத்திலையும் தேவனுக்கு மகிமையாய் இருந்தவன். ஆனா அவனுக்கு மேலதான் பிசாசு கண்ணை வைச்சான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் உண்மையாய் இருந்தவனையும் கூட அவன் மேல் கண் வைத்து வெறுதாவா அவனை சேவிக்கிறான் என்று சொல்லி எல்லாம் குற்றம் சாட்டி அவன் மேல் ஒரு கிரியை வர வைத்தான். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் காண்பிக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆவியானவர் முறியடித்து போட போகிறார். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்க முறியடிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. ஒரு உன்னதங்களில் இருக்கிற ஒரு வல்லமை. ஓ ஷாபாலாதுரி ஹந்தரபியா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் நான் சொல்லுகிறேன், மற்றவங்க மைக்கை நீங்கள் அன்மியூட் பண்ணுறீங்க சகோதரி நனிதா, லதா, இவங்களெல்லாம் அன்மியூட் ஆகிட்டு எக்கோ ஆகிக்கொண்டிருக்கிற தயவு செய்ததை நீங்கள் பார்க்கும்படி உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஷபா லபூரி ஹமலா தூரி ஹன்சம் பௌரி அந்தரபா. அத்தவே யோவான் 14:6 சொல்லுகிறது, அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல வர்றான் என்று சொல்லியிருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த காரியங்களில் ஆண்டவரே அப்பா நீர் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிற உம்மிடத்தில் இருந்தோம்னா நாங்கள் கட்டி இருக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வழி போதுமானதும் ஆசீர்வாதமானதும் மகிமையானதும் வல்லமையுள்ளதும் பரலோகத்துக்கு எங்களை கூட்டிச் சேர்க்கிற ஒரு பாதையுமாய் இருக்கிறத நம்பி ஆண்டவரே உம்மிடத்தில் காத்திருக்கிறோம் ராஜா. லூக்கா 9:62 சொல்லுகிறது, இயேசு கலப்பையின் மேல் உன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்காதே என்று சொல்லுகிறார். எவனும் தன்னுடைய தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவனாய் இருக்க முடியாது என்று அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறார். அதனால இயேசு நமக்கு காண்பித்திருக்கிற அவருடைய வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிற பாதைகளுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் கொண்டு போவாராக. ஹல்லேலூயா. ஒரு மகிமை கடந்து வரட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே ஒரு வல்லமை கடந்து வரட்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவரே நித்தம் ஆசீர்வாதத்தின் பலனை கூட்டி கொடுத்து உம்முடைய சித்தத்தின்படி கர்த்தர் ஆண்டவரே ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்திலே ஒரு வல்லமை வெளிப்படுவதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. பிலிப்பியரின் புஸ்தகம் 1:6 சொல்லுகிறேன், நாங்கள் உங்களை நினைக்கிற போதெல்லாம் தேவனை
ஸ்தோத்திரிக்கிறோம் என்று அங்கே ஒரு ஊழியன் கர்த்தருடையவர்களுக்காக, பிள்ளைகளுக்காக, கர்த்தருடைய மக்களுக்காக ஆண்டவரை நினைத்து நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கார். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை அப்படித்தான் எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒரு குடும்பமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் நினைத்து ஜெபித்து காத்திருக்கிற இந்த வேளையில கர்த்தர் அதில் மகிமைப்படுவாராக. அதே பிலிப்பியர் 3:20-12 சொல்லுகிறது, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படிக்கு ஆசையாய் தொடருகிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லும், ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு கிடைத்திருக்கிறதோ நாங்கள் நடக்கிற பாதைகளோ ஒரு மேன்மை என்று சொல்லி நாங்கள் சொல்லி கூட இருக்காமல், ஆண்டவரே எல்லாவற்றிலும் கிறிஸ்துவை மாத்திரம் நம்பி நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி பொறுமையாய் ஓடவும், கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து ஆயத்தமாய் ஓடவும், ஆண்டவரே அதை நாங்கள் ஆசையாய் தொடரவும், கிறிஸ்துவினுடைய பாதைகளை நம்பி, ஆண்டவரே எந்த துக்கம், எந்த வேதனை, எந்த போராட்ட பிரச்சனை, வியாகுலங்கள் இருந்தாலும் தேவன் நியமித்திருக்கிற பாதைகளில் நாங்கள் போகும் பொழுது சந்தோஷமாய் ஆசையாய் ஓடக்கூடிய ஒரு தேவ பலனை கர்த்தர் கட்டுங்க. வேதம் சொல்கிறது, இருதயத்தின் வேண்டுதலை அவர் கேட்பார். நம் மனரம்யமாய் இருந்தால் இருதயத்தின் வேண்டுதலை அவர் கேட்பார். மனரம்யமாய் இருக்கணும். கசப்பு, விரோதம், வைராக்கியம், வேண்டாத காரியம் இதெல்லாம் நினைத்துட்டு என்ன நடக்கும், என்ன ஏது என்று சொல்லி பல யோசனைகள், திட்டங்கள் வைத்தால் ஒன்றும் செயல்பட முடியாது. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீங்க என்னென்ன காரியங்களை செயல்படுத்த எங்களை ஆண்டவரே ஓட வைக்கிறீரோ, பாதைகளிலே நடக்க வைக்கிறீரோ, திட்டங்களை அறிய வைக்கிறீரோ, அதற்கேற்ற ஆயத்தங்களோடு கூட போக எங்களை கிருபையாய் உம்முடைய வல்லமையில் எங்களை இணைத்து நடத்துங்க என்று சொல்லுவோம். கர்த்தர் நடத்துவார். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்ல, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரமழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். அல்லேலூயா. பிலிப்பியர் 3:12-15-14 வசனங்கள் இதுதான் வேதம் சொல்லுகிறது. இலக்கை நோக்கி ஓடக்கூடிய ஒரு காரியத்தை மாத்திரம் நாம் பெற்றுக்கொண்டு ஓடினால் கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு செழிப்பு, ஆசீர்வாத, பலன, சித்தத்தை கர்த்தர் காண்பித்து எல்லாவற்றிலும் நம்மை நடத்துவாராக. ஒரு உன்னதங்களில் இருக்கிற ஆசீர்வாதத்தின் பலத்துக்குள்ள கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு போவாராக. பிலிப்பியர் 4:13 சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் இருக்கிறது என்று சொன்னார். அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு காண்பித்திருக்கிற இந்த காரியத்தின்படி, ஆண்டவரே எங்களை பலப்படுத்துகிற கர்த்தாவே, எங்களை சுகப்படுத்துகிறவரே, எங்களை போஷித்து நடத்துகிறவரே, எங்களை தீர்மானிக்கிறது ஆண்டவரே, எல்லா காரியங்களையும் செயல்படுத்தி காண்பிக்கிறவரே, கிறிஸ்து இயேசுவின் நிமித்தமாய் ஜெயம் கொடுக்கிற பாதைகளுக்கு எங்களை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர், ஆண்டவரே நாங்கள் வந்த வண்ணமாய் நாங்கள் போகிறதில்லை, ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்தோடு தான் நாங்கள் கடந்து போகிறோம். எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் கொடுத்திருக்கிற அந்த ஆண்டவரை நம்பி நாங்கள் இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் கர்த்தருடைய ராஜ்யத்தினுடைய மகத்துவத்தை பெற்றுக் கொண்டவர்கள் நாங்கள் இனி சாதாரணமாய் அல்ல, இயேசுவின் நாமத்தை உறுதியோடு பற்றி கொண்டு ஓட கர்த்தர் எங்களை நீர் உறுதிப்படுத்துவதற்காக உமக்கு நாங்கள் கோடா கோடி நன்றிகளை, பலிகளை செலுத்தி ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இனி ஆண்டவரே வரக்கூடிய நாட்களிலே ஒரு மேன்மையான அந்த ஆசீர்வாத வல்லமையை மாத்திரம் நாங்கள் பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் கர்த்தரிடத்தில் எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்புவித்து, ஆண்டவரே கர்த்தரிடத்தில் ஒப்புவி, அப்பொழுது அவர் உங்களுடைய பாதைகளை எல்லாம் செவைப்படுத்துவார் என்று சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையின்படி கர்த்தருடைய ஆவியானவரே எல்லாவற்றையும் நீங்க ஆண்டவரே என்னென்ன திட்டம் பண்ணியிருக்கீங்களோ அதையெல்லாம் எங்களுக்கு கொடுத்து உடைய வழிகளை எங்களுக்கு காண்பித்து அதிலே நீங்கள் எங்களை நடக்க பண்ண வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே செய்கைகளை நாங்கள் கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். யோசனைகள் எல்லாம் உறுதிப்பட கர்த்தர் நீங்கள் கிருபை செய்யுங்க. நீங்கள் சகலத்தையும் தமக்கென்று படைத்திருக்கிறீங்க. தீங்கு நாளுக்கு துன்மார்க்கனையும் உண்டாக்கியிருக்க, மனம் மேட்டிமையுள்ளவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவனும் கையோடே கை கோத்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான என்று சொல்லியிருக்கேன். ஆனால் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு முன்பாக எல்லாவற்றையும் நிவர்த்தி ஆக்குகிறீர்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷன் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவரை விலகி தேவனுக்கு தன்னை ஆயத்தப்படுத்தி காத்திருந்தா அவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவன் சத்துருக்களும் வந்து சமாதானமாவார்கள் என்று வேதம் சொல்லுக.
ஆண்டவரே நாங்கள் ஓடுகிற பாதைகளில் பரிசுத்த ஆவியானவரே எத்தனையோ சூழ்நிலைகளில் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானுடைய சித்தத்தின்படி ஓட 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 எத்தனை சத்துருக்கள் எங்கள் பாதைகளில் எழும்பி எங்களுக்கு தடை கற்களை போற்றினால் அவர்களும் சூழ்நிலைகளில் மாற்றமடைந்து அவர்களும் ஆண்டவரே எங்களோடு கூட ஆண்டவரே ஆயத்தமாய் சமாதானமாய் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கடந்து வரப்போகிறார்கள் என்பதில் நிச்சயமாய் இருக்கிறது என்பதனாலே ஆண்டவருடைய பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா சூழ்நிலைகளும் இருக்கிற போராட்டங்கள், பலவீனங்கள், வியாதிகள், வேதனைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க இயேசுவின் நாமத்திலே. ஆண்டவரே ஜெயம் கொள்ளுகிற தேவன் எங்களுக்கு முன்பாக எல்லாவற்றையும் கட்டவிழ்த்து கொடுது. தீமையை விட்டு விலகி நன்மைகளை செய்து ஆசீர்வாதத்தின் பலனுக்குள்ளாக ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தி உம்முடைய சித்தத்துக்கு எங்களை தகுதியாக்க வேண்டுமா என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இந்த நேரத்திலே ஜெபித்த எல்லா ஜெப விண்ணப்பங்களில் ஆண்டவரே எத்தாவே நாங்கள் சொல்லி அறிக்கை பண்ணின காரியங்களிலே ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய ஓட்டத்தில் சரிவர ஓடக்கூடிய ஒரு தேவ கிருபையை பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை கொண்டு ஓடவும், பூர்வீக கிரியைகள், பாரம்பரியவைகள், பின்னானவைகள் ஆண்டவரே எல்லாத்தையும் விட்டு முன்னானவைகளை நோக்கி ஓட ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற பந்தய பொருளை இலக்கை நோக்கி ஓட அத்தனைகளை ஆயத்தப்படுத்திருக்காய். உமக்கு நாங்கள் கோடா கோடி மகிமை, துதி, கனம் எல்லாம் செலுத்தி உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே ஆசீர்வதித்து மீதியுள்ள வேலையை பொறுப்பெடுத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்மை துதிக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவனே, சர்வத்தையும் ஆளுகிறவரே, நித்திய கண்மலையே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீதியின் சூரியனே, பிரகாசிக்கிற விடிவெள்ளி நட்சத்திரமே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ரேகாலாபௌதியா லிகா ஞாசரதீர லகோர ஹாத்திரமே கலபிராத்திரல வீருதிரிபியா. சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சர்வத்தையும் ஆளுகிறவர், நித்திய ராஜாதி ராஜா இயேசு என்ற நாமத்தில், நசரேனகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே இயேசப்பா, நீர் நல்லவர், 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 அதிசயங்களை செய்கிறவர், நீர் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயமானவர். ரீபாலா தூரால் அபாசி அந்துரவியா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில இருக்கிற அநேக நெருக்கங்கள், போராட்டங்கள், வேதனைகள், சோர்வுகள், பலவிதமான சூழ்நிலைகளுக்கு மத்தியில இருந்து தங்களுடைய வீடுகளிலே, தங்களுடைய எல்லைகளிலே இருந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது ஒரு தேவ வல்லமை இப்பொழுது இறங்குவதாக. ரிக்கா பகாத்த ரபிக்கத்துரபியா ஓலி ஜந்துராபஹஷிகரபரியா. அநேக காரியங்கள், மலை போல இருக்கிற பிரச்சனைகள் ஆண்டவரே, பலவிதமான இடுக்கமான பாதைகள், அநேக சூழ்நிலைகள் ஆண்டவரே, நெருக்கங்கள், போராட்டங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள் ஆண்டவரே, எதிர்பாராத பலவிதமான வேதனைகள், தரோசி அந்தியா, அநேக காரியங்கள், உன்னை நசுக்கிக் கொண்டிருக்கிற காரியங்கள் எதெல்லாம் ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரை யோசித்து யோசித்து குழம்பி போய் கொண்டிருக்கிறார்களோ, நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, மனம் சஞ்சலித்தரளவோ, சஞ்சலத்தால் நிரம்பி இருக்கிறதோ, அந்த தேவ தாஸ் பிரதர்ஸ் திரையா அவர்களோ அந்த சகோதரனுடைய இருதயத்தை, அவன் மகனை துவாலா சினாத்தியா துவண்டு போகாதே, நான் உனக்கு நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறேன். திரும்ப நீ சிறைப்பட்டு போகாதபடிக்கு நான் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு அநேக சிறையிருப்புகளை நான் உனக்கு மீட்டு உன்னை நான் வழி நடத்தி கொண்டிருக்கிறேன். இப்பொழுதும் நான் உன்னை நடத்தி செல்லுவேன். உனக்கென்று நான் ஆச்சரியமான கதவை திறப்பேன். அது உனக்கு அமைதலும் சமாதானமான ஒரு வாழ்க்கையை உண்டாக்கும். கர்த்தர் உன்னை ஆச்சரியமாய் நடத்த போகிறார். இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையை யோசிக்காதே, கலங்காதே. நீ நிமை தூலாத்தி நீ சக்கரதாரா நீ நினிகாலா ரதுனா, நீ வழுக்காத ரெனேசியா, வலுக்கட்டாயமாய் கடந்து போன பாதைகள் எல்லாம் உனக்கு இடையூறாய் இருந்தது, வேதனையும் கொடுத்தது, முட்களாய் இருந்தது. அபுலோஷித்தராலாசியா, ஆனால் எல்லாவற்றிலிருந்து நான் உன்னை விடுவித்து கொண்டு வந்திருக்கிறேன். இப்பொழுது உன்னை நான் ஆச்சரியமான எல்லையிலே ஸ்தாபிப்பேன். உனக்கு ஒரு அஸ்திபாரத்தை போடுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவரே, எந்தெந்த யாரெல்லாம் ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையில நடந்த கசப்பான
சம்பவங்களினால், ஆண்டவரே மறக்க முடியாத சில வேதனைகளினால், சில காயத்தினால், சில ஏமாற்றத்தினால், ஓ என்னுடைய லவ் த டாரிஸ்டியோ, என்னுடைய வாழ்க்கை ஏன் இப்பொழுது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டு இருக்கிற, வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு வாலிப சகோதரனையும் சகோதரியும் கரத்தில் வைக்கிறேன். கர்த்தாவே, அவர்களுக்கு முன்னால இருக்கிற எல்லா போராட்டங்களுக்கு ஒரு முடிவை தாங்க ஆண்டவரே. போராட்டத்துக்கு முடிவு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்வதற்கு நன்றி ஆண்டவரே. எவ்வளவு பிரயாசப்பட்டு ஓடுகிறார்கள், ஆனால் அந்த பிரயாசத்தின் பலனை காண முடியாதபடிக்கு ஆண்டவரே பல தடைகள், போராட்டங்கள், ஆசீர்வாதத்தின் ஊற்றை காணவில்லையே, நான் வறண்டு போன பாதை இன்னும் எவ்வளவு தூரம் கடந்து போவது என்று சொல்லி அங்கலாய்க்கிற அருமை மகளை கர்த்தர் சொல்லுகிறார், வறண்ட பாதை தான் உனக்கு இப்பொழுது இருக்கிறது என்று நீ சொல்லுகிறாய். ஆனால் தேவன் சொல்லுகிறார், இதோ உனக்காக நான் அநேக கண்மலையின் இருந்து வருகிற தண்ணீரை காண்பிப்பேன், பூமியின் ஆழத்தில் இருந்த லகுத்தரபியா ஊற்று கண்களை திறப்பேன், தலஸ்த ரபோஷி அந்தரபா, வறண்ட உன் பூமி செழிப்பாக மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ விசுவாசத்தோடு காத்திரு, நன்மைக்காய் காத்திரு, நன்மைக்காக நீ காத்திரு. நீ சொல்லுகிறாய், நன்மைக்காகத்தான் நான் காத்திருந்தேன், ஆனால் தீமை வந்ததே என்று சொல்லுகிறாய். கர்த்தர் சொல்லுகிறார், தீமையை நன்மையாய் மாற்றுகிற உன் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். How the tirakenes to rabunasia, தீமையானதை பார்த்து சோர்ந்து போகாதே, எழுந்திரு, இடைக்கட்டு, கர்த்தர் உன் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். உன் நமோ அஸ்திரதியா, எல்லாம் வெற்றிடமாய் இருக்கிற உன் எல்லையை அவர் திரும்ப நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். நிரப்பப்படுவாய், நிரப்பப்படுவாய். காலியான உன்னுடைய எல்லாம் இழந்து போன உன்னுடைய பாதை இப்பொழுது திரும்ப ஆசீர்வாதத்தால் நிரப்பப்படும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைக்கு யாரெல்லாம் ஆண்டவரே இந்த சூழ்நிலையிலே கண்ணீரோடு இப்ப ஜெபிச்சிட்டு இருக்கிறாங்களோ, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆசீர்வாதமே இல்லையா, என் குடும்ப வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லையா, என் வேலை ஸ்தலத்தில் ஆசீர்வாதம் கிடைக்காதா, என்னுடைய பிசினஸ்ல நான் ஒரு நன்மையும் ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியவில்லையே, இன்னும் எத்தனை தூரம் ஆண்டவரே, இன்னும் எத்தனை தூரம் நான் இப்படியே கடந்து போவேன் என்று சொல்லி அங்கலாய்த்து கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வீராக ராஜா. ஆண்டவரே, தங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காக ஆண்டவரே பலவிதமான சூழ்நிலையில், நெருக்கத்தினால், பல போராட்டத்தினால், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு வெறுமை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற ஒரு போராட்டத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறதை பார்த்து கண்ணீரோடு ஜெபிக்கிற தாயின் உள்ளத்தில், தகப்பனின் உள்ளத்தில் இருக்கிற வேதனைகளை அறிந்தவரே, இதோ இப்பொழுது பெற்றோருடைய கண்ணீரை துடைத்து பெற்றோர்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மையான முடிவை கொடுக்க போறதற்காக நன்றி ஆண்டவரே. உன் பிள்ளைக்காக நான் ஆசீர்வாதத்தின் ஊற்றை திறப்பேன். அளந்து போடுகிற நாட்கள் அல்ல, அளவில்லாமல் கொட்டுகிற ஒரு ஆசீர்வாதம். அளந்து அளந்து போடுகிற பாதை அல்ல, அளவில்லாத ஒரு ஆசீர்வாதத்தின் பாதை, நிறைவான பாதை, நன்மையான பாதை. அது உரத்த சத்தமிட்டு கூப்பிட்டு அடக்கி கொள்ளாமல் நீ கதறின சத்தத்துக்கு பதில் கொடுக்கிற ஒரு பாதையை நான் திறக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். நன்றி பரிசுத்தாவியானவரே. ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே ஒரு விசை கூட ஆண்டவரே மனுஷர்களால் வருகிற அநேக இடையூறுகளினால், பொறாமைகள், எரிச்சல்கள், வன்கண்கள், அவர்களுடைய ஆசீர்வாதங்களை தடை பண்ணுகிற அநேக மனுஷர்கள், வாசலை அடைக்கிற மனுஷர்கள், ஓ ரிகலாசியா தரபா, நீ போக நினைத்த பாதையை அடைத்து போட பார்க்கிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், மனுஷன் கதவை அடைப்பான், தேவன் அதையே திறப்பார். கர்த்தர் திறக்கிற கதவை யார் அடைக்க முடியும்? கர்த்தருடைய தரிசனத்துக்கு விரோதமாய் ஒரு
ஒருவனும் நிற்க முடியாது. தேவன் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஓ லைசினாட்ரியோ, நீ கொஞ்சம் பலன் இருந்தும் என் வசனத்தை மௌதஸ்தரபா நேசித்தபடியாலும், என் வசனத்தை மறுதலியாமல் என் வார்த்தைக்காய் காத்திருக்கிறபடியாலும் நான் உனக்கு முன்பாக சென்று திறந்த வாசலை வைக்க போகிறேன். ஒருவரும் அதை அடைக்க முடியாது. தேவன் முன் குறித்ததை யார் நிர்ணயம் பண்ண முடியும்? கர்த்தர் நிர்ணயம் பண்ணதை மாற்றி நிர்ணயம் பண்ணுகிறவன் யார்? தேவன் செய்ய நினைத்ததை தடைப்படாது. அவர் செய்து முடிப்பார். அவர் கொஞ்ச காலத்திலே ஒரு ஆச்சரியத்தை வைத்திருக்கிறார். அது நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. எல்லா சோர்வுகள், பலவீனங்கள், சரீரத்திலே இருக்கிற ஒவ்வொரு ஆர்கன்ஸ்ல இருக்கிற சில பொல்லாத பாதிப்புகளினால் ஏற்பட்ட பலவீனத்தின் கட்டுகளை முறித்து போட்டு சரீரத்துல உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரை ஒவ்வொருத்தருடைய சரீரத்துக்குள்ளாக என்னென்ன பலவீனத்தோடு பஹார தானாசியா தரபா போராட்டத்தோடு கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தங்களுடைய ஆண்டவரே இப்பொழுது எல்லா பலவீன கட்டுகளை முறித்தெறிவீராக. சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுது சரீரத்துக்குள் இறங்குவதாக. சுகமளிக்கிற ஒரு வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் விடுதலை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் இப்பொழுது ஒவ்வொரு வீடுகளுக்குள் ஊடுருவி செல்வதாக. தொலை தூரத்திலே, தூர தேசங்களில் இருந்து ஆண்டவரே வேதனையோடு கண்ணீரோடு நான் என்ன செய்வேன் ஆண்டவரே, என்ன செய்வேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாய். நான் என்ன செய்ய போகிறேனோ தெரியவில்லையே என்று சொல்லி நீ கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிறாய். கர்த்தர் சொல்லுகிற, நீ அமைதலாயிரு, நீ அமைதியாயிரு. நலமானதையும் பேசாமல் தீமையானதையும் பேசாமல் உன் வாய் அமைதலாய் இருக்கட்டும். உன் உதடுகளின் வாசலை காத்துக்கொள். நீ எதையும் பேச வேண்டாம், நீ அமைதலாயிரு. உன் வேலைகளை பார்த்து கொண்டு உனக்கு கொடுக்கப்பட்ட பாதையிலே ஓடிக்கொண்டே இரு. கர்த்தர் உன்னை வெட்கப்படுத்த மாட்டார். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் செய்கிறவர்கள் வெட்கப்படுவார்கள். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட சகல மந்திர கட்டுகளையும் தந்திரங்களையும் கர்த்தர் எரித்து சாம்பலாக்க போகிறார். உனக்கு விரோதமாய் எழும்பின எல்லா விதமான கூக்குரலின் சத்தமும் அடங்கி போக போகிறது. உனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற கூட்டத்தை பார்ப்பாய். அது கொஞ்ச நேரத்திலே உன் பார்வை பார்க்க பார்க்க அந்த கூட்டம் சிதறடிக்கப்படுவதை காண்பாய். எவர்கள் உனக்கு விரோதமாய் எழும்பி பேசினார்களோ அவர்கள் உன் பட்சத்திற்கு வருவார்கள். இதோ உன்னை குறித்து துர்ச்செய்தியை பரப்புகிறவர்களை குறித்து நீ கவலைப்படாதே. என் மகளே, உன்னை குறித்த துர்ச்செய்தியை பரப்புகிறவர்கள், உன்னை குறித்து தேவையில்லாமல் பேசுகிறவர்கள், உன் இருதயத்தை உடைத்து பேசுகிற வார்த்தைக்கு நீ கலங்காதே. உனக்காக கர்த்தர் வழக்காடுவார். உனக்காக கர்த்தர் வழக்காட போகிறார். அவர் வழக்கை விசாரிக்கும் பொழுது உன்னை வேதனைப்படுத்தின மனுஷர்கள் நொந்து போய் உடைந்து போய் அவர்கள் தலை குனிந்து நிற்கப் போகிறார்கள். வார்த்தையினால் உன்னை உடைத்தவர்களுக்கு முன்பாக நான் நியாயம் விசாரிக்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ கேட்பாரற்று கிடக்கிற சீயோனே, கோலாசி விசாரிப்பாரற்ற சீயோனே, நொண்டியானவளை போல் இருக்கிறாயே, நீ ஏன் பயப்படுகிறாய்? உன் தேவன் உன்னை மறந்து விட்டார் என்று நினைக்காதே. உன் தேவன் மறந்து போகிற தேவன் அல்ல. உன் தேவன் உன்னை விசாரித்து உனக்காக வைராக்கியமாக கிரியை செய்ய போகிற தேவன். அவர் உன்னுடைய வேதனைகளை மாற்றுவார், உன் காயங்களை கட்டுவார், உன்னுடைய எல்லா நிந்தைகளையும் மாற்றுவார். உன்னை நிந்தித்தவர்களுக்கு மத்தியில, அநியாயமாய் பேசினவர்களுக்கு மத்தியில, உன்னுடைய இருதயத்தை உடைத்தவர்களுக்கு மத்தியில உன்னை நான் நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். ஆனால் தேவையில்லாமல் உன்னை உடைத்து பேசினவர்கள் தலை குனிந்து போவார்கள். ஓ ரியா தரா சத்தரபி ஷதுரா கரபரியா, வார்த்தையினால் குத்தினவர்கள் உன் முன்பாகவே குனிந்து போவார்கள். நீ எழுந்து நிமிர்ந்து நிற்க போகிறாய். கர்த்தர் விசாரிப்பார். அவர் விசாரிக்கிற
விசாரிக்கிற நாள் நெருங்கி விட்டது என்று சொல்லுகிறார். அவர் விசாரிக்கும் போது யார் முன்பாக நிற்க முடியும்? இப்பொழுதே விசாரிப்பின் நாள் வருகிறது என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, யாரெல்லாம் உடைஞ்சி போய் கண்ணீரோட அநியாயமான சில வார்த்தைகளினால் உடைக்கப்பட்டு ஆண்டவரே தரம் கெட்ட வார்த்தைகள், தரம் கெட்ட பேச்சுக்களினால் நொந்து போன ஒரு இருதயத்தை கர்த்தர் விசாரித்து நடத்த போகிறேன் என்று சொல்லுகிறதுக்காய் ஆண்டவரே, யாரெல்லாம் ஆண்டவரே அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்றைக்கு கடந்து சென்று ஆண்டவரே எனக்காக பேச ஒருவரும் இல்லையே, ஓ லஸ்தான் கெரிஸ்துராதியா, தகப்பன் இல்லை, எனக்கு நீர் தகப்பனாயிருக்கிறீர் என்று அங்கலாய்த்து கதறின சத்தம் தேவ சன்னிதானத்து கெட்டி இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஒரு மனுஷனுடைய கிரியைகளை, அவன் நிர்ணயிக்கிற கிரியைகளை கர்த்தர் விசாரிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, நிந்தையான பேச்சுக்களினால், நிந்தையான வார்த்தைகளினால் சோர்ந்து போய் உடைந்து போய், தேவையில்லாத குற்ற சாட்டுகளினால், ஆண்டவரே அநியாயமான வார்த்தையினால் உடைக்கப்பட்ட இருதயங்கள் அநேகரை கர்த்தர் காண்பிக்கிறேன். ஆண்டவருடைய கரம் இப்பொழுது அவர்களுக்காக இறங்கட்டும். விசாரித்து நடத்துங்க. அவங்களுடைய வார்த்தைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். அவர்கள் கண்ணீரோடு விதைத்ததை கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். நீ கண்ணீரோடு விதைத்தாய், நீ கண்ணீரோடு விதைத்தாய். இப்பொழுது நீ கடந்து போகிற பாதை ஒரு கண்ணீரின் பாதை தான், ஆனால் அது கெம்பீரமாய் மாறப்போகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், உன் கண்ணீர் எல்லாம் என்னுடைய துருத்தியில் இருக்கிறது, என் கணக்கில் வைத்திருக்கிறேன். நீ வடித்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பதில் உண்டு. எத்தனையோ இரவு நேரங்கள் நீ தூங்காமல் தேவ சமூகத்தில் கதறி இருக்கிறாய். உன் கதறுதலின் சத்தம் என் சன்னிதானத்துக்கு எட்டினது. நான் பதில் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் பதில் கொடுக்கும் பொழுது என் முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? அவர்கள் பூலா த்ரீஸ்தல ரூகா ஸ்தரபி தே லோஸ் த ரபோ கெமரை தந்த ரவ் த டரபஸ் த ரெக்கதியா. என்னுடைய வைராக்கியத்தினால் உன்னை ஆசிர்வதிப்பேன். நான் உன் பேரில் வைராக்கியமாய் இருக்கிறேன். எனேச வைராக்கியம் என்ன என்பதை காண்பிக்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே. உடைந்து போன, நொந்து போன ஆண்டவரே, தன் எதிர்காலத்திலே ஒரு வாசலே இல்லையா, எல்லாம் அடைக்கப்பட்டு விட்டது, நான் எப்படி போவேன் என்று சொல்லி யோசிக்கிற ஒவ்வொரு சகோதரனுடைய சகோதரியுடைய எதிர்காலத்தை ஆசிர்வதிங்க. தடைகளை பார்த்து சோர்ந்து போனவர்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு என்னென்ன தடைகள், உங்க பிள்ளைகளுடைய காரியங்களை நடத்தக்கூடாதபடிக்கு, அது நடந்து முடிய கூடாதபடிக்கு இருக்கிற தடைகளை தகர்க்கிறேன் ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே அதிகாரத்தோடு செபிக்கிறோம். யார் யாருடைய வாழ்க்கையில என்னென்ன பேப்பர்ஸ் கையெழுத்தாக வேண்டுமோ, என்னென்ன பேப்பர்ஸ் ஆண்டவரே, எந்த ஃபைல் இன்னும் மூவ் ஆகாதபடிக்கு ஆண்டவரே கையெழுத்து போட வேண்டிய இடத்துல கையெழுத்தை போடவும், ஆண்டவரே அதிகாரப்பூர்வமாய் வரவேண்டிய சில ஆதாரங்கள் வரவும், இயேசுவின் நாமத்துல தடைகளை உடைத்து அந்த காரியங்களை கை கூடி வர பண்ணும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஓசியா டரபயா, ஒரு நெகேமியாவோடு கூட இருந்த உம்முடைய கரம், நன்மையான கரம், நன்மையான கரம் இன்றைக்கு தேவையோடு காத்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் மேல இயேசு கிறிஸ்துவுடைய நன்மையான கரம் இறங்குவதாக சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய கரம் நன்மை செய்கிறது. ஓ ரசியா தரபா, உம்முடைய வலது கரத்தின் பராக்கிரமத்தை காண்பிக்க போறீங்க. உம்முடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும். உம்முடைய கரத்தின் நன்மையும் உம்முடைய கரத்தின் நிழலும் உம்முடைய பிள்ளைகளை நடத்த போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. Thank you Lord. Thank you Master. About Andri Sukro the Tari Blauntis Tarolia at Remanticus Turabia. எல்லாம் வெற்றிடமாய் இருந்தாலும் கர்த்தர் நிரப்புகிற நேரத்துல ஒருவரும் தடை பண்ண முடியாத அளவுக்கு எல்லாவற்றையும் நிரப்ப போறீங்க ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்ய போகிறது. கர்த்தருடைய கரம் காரியத்தை நடத்த போகிறது. கர்த்தருடைய கரம் யுத்த
யுத்தம் செய்ய இறங்குகிறது. அவருடைய வெண்கல பாதங்கள் பூமியை நோக்கி இறங்குகிறது. அவர் உனக்காக வழக்காடுவார், யுத்தம் செய்வார். ஓ ஸ்தோரி லகன்யா சப்ரதின்யா துலோசன சர்தனக ரபனசி அந்தரபா. எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்ற போறதுக்கே நன்றி. நீ கடனுக்கு மேல் கடன் ஏறிக்கொண்டு போகிறதே என்று அங்கலாய்க்க வேண்டாம். கர்த்தரிடத்தில் ஒப்புவி, உன் காரியத்தை கர்த்தருக்கு ஒப்புவி. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் வழியை கர்த்தரிடத்தில் அர்ப்பணி, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவர் வாய்க்க பண்ணுவார். மனுஷனுடைய ஆலோசனை உனக்கு அநேக தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வருகிறது. மனுஷர்கள் வாசப்பிரதனஸ்தியா, அவர்களுடைய ஆலோசனை சொந்த புத்தியினால் வருகிற ஆலோசனைகள். அந்த ஆலோசனை உன்னை திக்குமுக்காட பண்ணும். அந்த ஆலோசனைகள் உன்னை வேதனைப்படுத்தும். அந்த ஆலோசனைகள் உன்னுடைய அநேக ஆசீர்வாதங்களை தடை பண்ணும். நீ தேவனுடைய சித்தத்துக்கு மட்டும் காத்திரு. தேவன் உன்னை நடத்த போகிறார். உன்னை நெருக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வருவார். நீ நெருக்கத்தின் அப்பத்தை புசித்த நாட்கள் முடிகிறது. நீ சமாதானமாய் உன் அப்பத்தை புசிப்பாய், நிம்மதியாய் உன் தண்ணீரை பானம் பண்ணுவாய். உனக்கு விரோதமாய் இருந்த கொத்தலங்களை எல்லாம் நான் புரட்டி எடுத்து போட்டேன். சர்வ வல்லவர் உனக்காய் யுத்தம் செய்கிறார். அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு விசை இறங்குவீராக ராஜா. ஓ, ஒவ்வொரு எல்லையிலும் இருந்து கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய ஜெபத்திற்கு ஆமென்றும் ஆமென் என்றும் என் கர்த்தர் பதில் கொடுக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமா ஆண்டவரே, சோர்ந்து போய் பலனற்று போய் ஆண்டவரே, ஒத்தாசை வருகிற இடத்தையும் மனுஷர்கள் அடைத்து வைத்ததினால் ஆண்டவரே, ஒத்தாசையும் இழந்து போய் ஆண்டவரே, என்ன செய்வதென்று கேள்விக்குறியோடு பலவித குழப்பத்தோடு ஓடுகிற உங்க பிள்ளைகளுக்கு தேவன் சமாதானத்தின் பதிலை தருவீராக. ஓ, கசப்பான ஒரு வாழ்க்கையின் பாதை, கசப்பு, வேதனை ஆண்டவரே. ஓ, தேவையில்லாமல் குற்றப்படுத்தப்பட்டு இன்றைக்கு ஒன்றும் செய்ய முடியாமல் கட்டப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிற உடைய மகனை ஓ விடுதலை ஆக்குவீராக. அந்த மகனை விடுதலை ஆக்குவீராக. ஓ, எதுவும் புரிந்து கொள்ளாத ஜனங்களிடத்திலே சிக்கி கொண்டிருந்து ஆண்டவரே, புரிந்து கொள்ளுதல் இல்லாத ஜனங்கள், உன்னை புரிந்து கொள்ளாத ஜனங்கள், தேவையில்லாமல் உன்னை சிறுமைப்படுத்த பார்க்கிற ஜனங்கள், உன் சொந்த ஜனம் உனக்கு எதிராக நின்று கரைத்தரபரியா உன்னை ஏளனப்படுத்தி கொண்டிருக்கிற ஜனங்கள், அவர்களுக்கு முன்பாக நான் உன்னை விடுவித்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வெற்றிடங்களும் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளையும் பார்க்கிறாய். கர்த்தர் உனக்கு முன்பாக எல்லா பிரேத குழிகளையும் மூடி போடுவேன் என்று சொல்லுகிறார். நாற்றம் எடுக்கிற பிரேத குழிகள், நாற்றம் வீசுகிற பிரேத குழிகள், எதெல்லாம் திறக்கப்பட்ட பிரேத குழிகள், கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அடைப்பேன். உனக்கு விரோதமாய் கொத்தளம் போடுகிறார்கள், ஆனால் அவர்கள் தான் வெட்கப்பட்டு போவார்கள். உனக்கு விரோதமாய் செயல்படுகிறார்கள், அவர்கள் செயல்படுதலை அவர்கள் மேல் வந்து விழும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். குழியை வெட்டி ஆழமாக்கினான், தான் வெட்டின குழியில் தானே விழுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் விதைத்ததை அறுக்கப் போகிறான். அவன் எதை விதைத்தானோ அதை அறுப்பான். கர்த்தர் சொல்லுகிறார், தீமையை விதைத்தவர்கள் தீமையை அறுப்பார்கள், நன்மையை விதைக்கிறவர்கள் நன்மையை அறுப்பார்கள். அவர்கள் யார் யார் எங்கெல்லாம் விதைக்கிறார்களோ அது மனுஷர்கள் பார்க்கவில்லை, தேவன் பார்க்கிறார். தேவனுடைய பார்வையிலே ஒருவரும் தப்ப முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், விதைக்கிறவர்கள் ஜாக்கிரதையாய் விதையுங்கள். நீங்கள் விதைக்கிற விதை ஓ ரிகலா சீத்தரமோ ஷியாத்தரபா, அந்த விதைகளின் நிமித்தம் எழும்ப போகிற பலனை பார்த்து அதிர்ச்சி அடைவீர்கள். ரஸ்தானியா டோரியலோசி அந்தரபா. ஆண்டவரே இறங்குங்க, ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே இறங்குங்க. ஆண்டவரே, நாங்கள் நன்மையை விதைக்கிறவர்களாய், நாங்கள் எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்து ஜீவித்து நன்மையானதை பேசி நன்மையானதை அறிக்கை செய்து ஓ எங்களுடைய வாயின் வார்த்தையினால் தீமையானவைகளை அல்ல நன்மையானவைகளை பேச கற்றுக்கொள்ள, பேச எங்கள் எங்கள் நாவை கர்த்தருடைய ஆளுகை ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ள கொடுக்கிறோம்.
அப்பா ஆவியானவரே, ஒவ்வொருத்தருடைய நாவுகளையும் நீர் ஆளுகை செய்யுங்க. நன்மையானதை அறிக்கை செய்து, ஆசீர்வாதத்தை அறிக்கை செய்து, ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிறவர்களாக ஒவ்வொருவரையும் தேவ பலத்தினால் இடைக்கட்டுங்க. இன்றைக்கு ஆண்டவரே, எங்கெல்லாம் ஆண்டவரே தளர்ந்து போய் பலனற்று ஆண்டவரே ஒன்றும் செயல்பட முடியாமல் இருக்கிறார்களோ அவருடைய எல்லைகளை விசாரித்து நடத்துங்க. குடும்பங்களுக்குள்ளாக ஆண்டவரே தேவையில்லாமல் சத்துரு கொண்டு வந்து வைத்திருக்கிற எல்லா பில்லி சூனிய மந்திர தந்திர கிரியைகள், கணவன் மனைவியை பிரிக்க வருகிற ஆவிகள், எல்லா போராட்டத்தின் ஆவிகள், ஓ என் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் ஒரு பலன் இல்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறாய். ஓ ரீஷா தாராபா, கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னை மட்டும் இறுக பற்றிக்கொள், மனுஷனை நம்பாதே, நாசியிலே சுவாசமுள்ள எந்த மனுஷனையும் நம்பாதே. உன் வீட்டை சுத்திகரித்து ஜெபி. உன் வீட்டில் உள்ள எல்லா பொருட்களையும் தண்ணீரால் ஜெயத மகோதா இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நாள் நம்பிக்கையோடு ஜெபி. உன் வீட்டை சுத்திகரித்து ஜெபி. உன் அறை வீட்டை சுத்திகரி. உன் இரபா லஷித ரபா, உன் அறை வீட்டை சுத்திகரி. ஓல்ல தரிஷா, ஏவி அனுப்பப்பட்ட சகல பொல்லாத கிரியைகளையும் பரலோகத்தின் தேவன் எரித்து சாம்பலாக்க போகிறார். எல்லா வேண்டாத கிரியைகள், உன் வாழ்க்கையை அழிக்க வருகிற கிரியைகள், உன் குடும்பத்தில் சமாதானத்தை கெடுக்கிற கிரியைகள், உன் கற்பத்திலே ஒரு கனி உண்டாகாதபடிக்கு தடை பண்ணுகிற கிரியைகள் எல்லாம் அழிந்து போகும், எல்லாம் அழிந்து போகும். தேவன் உன் கற்பத்தை ஆசீர்வதிப்பார், உனக்கு ஒரு கனியை தருவார். போராட்டமான காலம் என்று நினைக்காதே. உன் போராட்ட காலத்திலே உனக்கு ஒரு விடிவெள்ளி நட்சத்திரத்தை கர்த்தர் காண்பிப்பார். ஓ ரஷதல ரபௌரியா, ஓ ரலஷிக ரபரியா, ஓ லக்கரை ஷத்துரபா. நீ பயப்படாதே. உன்மேல் மோதுகிறது சிதறடிக்கப்படும், உன்மேல் மோதுகிறது சிதறடிக்கப்படும். உன் நெற்றியை வச்சிரக்கல்லை போல உறுதிப்படுத்து. நீ இன்னும் உறுதியாயிரு, இன்னும் உறுதியாயிரு. நான் உன்னை ஒரு நாளும் வெட்கப்படுத்த மாட்டேன். உன்னை நான் வளர செய்வேன், ஆசீர்வதிப்பேன். தீமையான வார்த்தைகளை பேசுகிறார்கள் உன்னை குறித்து, தீமையானதை சொல்லுகிறார்கள். ஓ உன் வாழ்க்கை இப்படி ஆய்விடும் அப்படி ஆய்விடும் என்று சொல்லி சொல்லுகிற வார்த்தையை கேட்டு நீ வேதனைப்படாதே. கர்த்தர் உன்னை அழைத்தார், அவர் உன்னை திட்டமிட்டு நடத்துகிறார். அவர் உன்மேல் தன் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி நடத்துகிறார். நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், உன் தேவனாகிய கர்த்தரை மட்டும் பற்றிக்கொள், அவரை உறுதியாய் பற்றிக்கொள். பூரண சமாதானத்துடன் அவர் உன்னை நடத்தி ஆசீர்வதிப்பார். ஓ ரஷிலாந்தர கபலாத்திரியா ரிமா ஷீலாந்தர கபுலோத்திரியா கிரதியா. எல்லா போராட்டங்களும், யாரெல்லாம் என்னென்ன போராட்டத்தின் வழியாக இன்றைக்கு ஓடுகிறார்களோ அந்த ஓட்டத்திலே ஐயா தள்ளாடி போயிட்டாங்க ஆண்டவரே. அப்பா மனம் பதறி கொண்டிருக்கிறார்கள் ஐயா. தள்ளாடுகிற அந்த முழங்கால்களை பலப்படுத்தி பதறுகிற அந்த இருதயத்தை சமாதானப்படுத்துவீராக ராஜா. ஆண்டவரே, நஷ்டத்தின் மேல் நஷ்டம், இழப்புகளின் மேல் இழப்பு, எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் என்று நினைக்கிறவர்களுக்கு சகலவற்றையும் திருப்பிக் கொள்ள பண்ணுங்க ஆண்டவரே. திருப்பிக் கொள்ள பண்ணுங்க, திருப்பிக் கொள்ள பண்ணுங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தனிமை, சோர்வு, பலவீனம், ஓ தரஸ்தரதுனாஷியா, அநேக ஏமாற்றங்கள் கர்த்தர் சொல்லுகிறார். நெமனி ஷத்துரா நீரஹாத்தரா, உன்னை அடைத்து வைத்துக் கொள்ளாதே, நீ வெளியே வா. உனக்கு அழகான தோட்டத்தை நான் காண்பிக்க போகிறேன். பூத்து குலுங்குகிற பூக்களையும் காய்த்து கனி கொடுக்கிற மரங்களையும் விருட்சங்களையும் காண்பித்து உன்னை ஆசீர்வாதமான ஓ அலங்காரமான ஒரு அழகான தோட்டத்துக்குள் உன்னை கொண்டு போய் உன்னை அடைக்கப்பட்ட தோட்டமாக, ஓ தண்ணீருள்ள இடத்திலே உன்னை கொண்டு போய் உன்னை மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாக, ஓ ரிஷா தரபா ஆழத்தின் கண்களை திறந்து ஓ முத்தரிக்கப்பட்ட கிணறாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷர்களுடைய முகங்கள் மாறிக்கொண்டுதான் இருக்கும், அவர்களுடைய முக பாவனைகள் மாறும், அவர்கள் நாளுக்கு நாள் மாறுவார்கள். அவர்கள் வாயின் சொற்கள் ஒவ்வொரு நாளும் பொய்யானதை பேசுவார்கள், மெய்யானதை அல்ல, பொய்யானதை பேசி பொய்யான வசனிப்புகளினால் அநேகரை வேதனைப்படுத்துகிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் தங்கள் வாயின் வார்த்தையினால் சிக்குண்டு தங்களுடைய வழியிலே, அவர்கள் தாறுமாறான வழியிலே, அவர்களுடைய கிரியைகளினால் அவர்கள் சிக்குண்டு போய் அவர்கள் வெட்கப்படுவார்கள். ஆனால் நீ வெட்கப்பட மாட்டாய். உன் கண்ணீரை கண்டு உனக்கு பதில் கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை நான் நிறுத்துவேன், ஒரு தூணாக நிறுத்துவேன்
நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். தேங்க்யூ லார்ட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய அன்புக்காக நன்றி, உம்முடைய கிருபைக்காக நன்றி, உங்க மகிமைக்காக நன்றி, உங்க வல்லமைக்காக நன்றி. ஒவ்வொருவர் மேலும் அந்த வல்லமை இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே எங்கள் தேசங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கு பார்த்தாலும் பயங்கரமான சூழ்நிலைகள் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஒருமனப்பட்டு கண்ணீரோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களுக்கு போகிறவர்களுக்கு இந்த இந்திய தேசத்திலும் சரி, இந்த உலகம் முழுவதும் பாதுகாப்பு இல்லையே அப்பா. ஆண்டவரே, என்ன நடக்கிறது என்று தெரியாதே. எத்தனை பிள்ளைகளுடைய மரணங்களை கேள்விப்படுகிறோம். கலவரங்கள், போராட்டங்கள் ஆண்டவரே ஒரு பக்கம். ஆண்டவரே, பிள்ளைகள் போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகி, குடிக்கு அடிமையாகி, பலவிதமான மிருகத்தனமான மனுஷர்களுக்கு ஆண்டவரே இரையாகி கொண்டிருக்கிறார்களே ஆண்டவரே. இயேசுவே இறங்குவீராக ஆண்டவரே. பெண் பிள்ளைகளையும் ஆண் பிள்ளைகளையும் சுற்றி வேலி அடைப்பீராக ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அவர்களுக்கு தருவீராக. இயேசுவின் ரத்தத்துக்குள் அவர்களை மறைத்துக் கொள்வீராக. தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து ஆண்டவரே பயமில்லாமல் துணிகரமாய் ஓடுகிற பிள்ளைகளை தொட்டுவீராக இயேசப்பா. அவர்களை சுற்றி இருக்கிற பாவ வாழ்க்கை விட்டு அவர்களை மயங்க பண்ணுகிற எல்லா பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப பண்ணுவீராக. ஆண்டவரே, குடிக்க அடிமையா இருக்கிறவர்கள், பலவிதமான போதைகளுக்கு ஆண்டவரே, போதை வஸ்துக்களுக்கும் பாக்கு மற்ற பல காரியங்களுக்கு இன்ஜெக்ஷன் மூலமாக பலவிதமான மருந்துகளை செலுத்திக் கொள்ளுகிறவர்களுக்கு இயேசுவே விடுவிப்பீராக ராஜா. ஆண்டவரே, இதையெல்லாம் ஆண்டவரே சப்ளை பண்ணுகிற எந்தெந்த ஏஜென்ட்டுக, எந்தெந்த சப்ளையர்ஸ் இருக்கிறாங்களோ அவங்களை எல்லாம் தொடுங்க ஆண்டவரே. உடைய கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. பாவத்தின் கட்டுகளை அவிழ்த்து போடுகிறவரே ஆண்டவரே இறங்குங்க. எல்லா ஸ்கூல்ஸ்ல கர்த்தருடைய கரம் இறங்கட்டும். காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ் ஆண்டவரே, எல்லா மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ், அக்ரி யூனிவர்சிட்டிஸ், எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ், எல்லா இடத்துலையும் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் மேல் இயேசுவின் கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. கிறிஸ்தவ ஸ்தாபனங்களுக்கு விரோதமாய் ஆண்டவரே எந்தெந்த சபைகள் ஆண்டவரே அப்பா, எந்தெந்த மிஷனரி ஸ்தாபனங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற அதிகார வர்க்கத்தின் கிரியைகள், எல்லா அந்தகார சக்திகளின் கிரியைகளை முறித்து போடுகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உம்முடைய வல்லமை இறங்குவதாக. இன்றைக்கு உலகம் முழுவதும் உள்ள எல்லா சபைகள் மேல கர்த்தருடைய கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள், மிஷனரிகள் மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். கிறிஸ்தவ தலைவர்கள் மேல் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. எல்லா மேட்டிமையின் ஆவிகள், பெருமையின் ஆவிகள் ஆண்டவரை கோபப்படுத்துகிற மேட்டிமை, பெருமை எந்தெந்த இடத்துல தேவ பிள்ளைகளுக்கு மத்தியில இறங்கி கொண்டிருக்குதோ அதை எல்லாம் ஏசப்பா முறித்து போட்டு தாழ்மையின் ஆவியினால் இடை கட்டுவீராக. தாழ்மை உள்ள ஆவியினால் நிரப்புவீராக ஆண்டவரே. கர்த்தாவே, ஒரு மகிமை புறப்பட்டு வந்து எல்லா தேசத்தின் எல்லைகளிலும் கர்த்தருடைய கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, யுக்ரைன் ரஷ்யா வாரை நிறுத்த முடியாதபடிக்கு அவர்கள் புகைந்து கொண்டு அழிந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில இயேசுவின் நாமத்துல அதை நிறுத்தும்படிக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக. இயேசுவே, பலவானின் கொம்பை முறிப்பேன் என்று சொன்னீரே ஐயா. உம்முடைய வார்த்தைகளின் படி எல்லா பலவானின் கட்டுகளை முறித்து ஆண்டவரே, பலவானோ அப்பா கர்த்தர் எல்லா கிரியைகளை அழித்து போட்டு ஆண்டவரே, பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது எனக்கு லேசான காரியம் என்று சொன்னீரே. உம்முடைய கரம் இறங்கட்டும் அப்பா. உம்முடைய அதிசயத்தின் கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். இந்த யுத்தங்கள் ஓய பண்ணுவீராக ராஜா. ஆண்டவரே, பல பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் கேள்விக்குறியோடு இருக்குது ஆண்டவரே. தங்களுடைய
தங்களுடைய ஸ்டடீஸை கண்டினியூ பண்ண முடியாமல் ஆண்டவரே தங்களுடைய எதிர்காலம் எல்லாம் ஸ்தம்பித்து நின்றிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா, யுக்ரைன்லேருந்து திரும்பி வந்த அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு நங்கூரமாய் இருக்க போறதற்கே நன்றி ஆண்டவரே. நம்பிக்கையின் நங்கூரமே, உம்மை நம்பினவர்கள் கைவிடப்படுவதில்லை ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை ஆசிர்வதிங்க ஆண்டவரே. இன்றைக்கு அநேக ஸ்கூல்ஸ்ல நடக்கிற அநியாயங்களினால் பல பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆண்டவரே ஸ்தம்பித்து போகிறதே. எல்லா எல்லைகளில் இருக்க கலவரத்தின் கிரியைகளை முறித்து போடுங்க அப்பா. ஏசப்பா இறங்கி வாங்கி எங்க தமிழகத்தை உங்க கரத்துல வைக்கிறோம். எல்லா போராட்டத்தின் கிரியைகளை அதமாக்குங்க. இந்திய தேசத்தில இருக்கிற எல்லா பொல்லாத கிரியைகள், விக்கிரக கோட்டையின் கிரியைகளை முறித்து போடுங்க ஆண்டவரே. எல்லா தேசங்களிலும் ஆண்டவரே அப்பா முறையற்ற உறவுகளை உடைத்தெறிவீராக அப்பா. நான் திருமணம் செய்கிறது, பெண் பெண் திருமணம் செய்கிறது, எல்லா லெஸ்பியன் ஸ்பிரிட்ஸ் கர்த்தருடைய கரத்துல ஓரின சேர்க்கையின் கிரியைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல எல்லாத்தையும் அதமாக்குகிறோம் ஆண்டவரே. அதமாக்கி போடுகிறோம். துணிகரமான ஒரு வாழ்க்கையை ஆண்டவரே சாத்தான் ஆனவன் இந்த பூமிக்குள்ளாக கொண்டு வந்து சத்தியத்தை புறக்கணிக்க வைக்கிறான் ஆண்டவரே. கர்த்தர் நியமித்த இயற்கை நியதிகளை உடைக்க பார்க்கிற எல்லா சாத்தானுடைய தந்திரங்கள், அருவருப்புகள், எல்லா மகா அருவருப்புகள், அசுத்தங்கள், வேசித்தனத்தின் ஆவிகள், விபச்சாரத்தின் ஆவிகள், முறையற்ற எல்லா கிரியைகளையும் உடைத்தெறிகிறோம் ஆண்டவரே. இயேசுவே இறங்குவீராக. பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன் நீர். அசுத்தத்தை காண விரும்பாத சுத்த கண்ணனே, உம்முடைய கரத்திலே சபைகளையும் ஆண்டவரே எல்லா எல்லைகளையும் பரிசுத்தம் பரிசுத்தம் என்று எல்லா எல்லைகளிலும் எழுதப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய மகிமைக்குள்ளாக மறைத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எல்லா தேசங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயற்கையின் சீற்றத்தினால், கொள்ளை நோயினால் பாதிக்கப்படுகிற எல்லா எல்லைகளையும் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். கர்த்தாவே, உமக்கென்று ஊழியர்களை எழுப்புகிறீர். ஒரு பெரிய திரள் கூட்டம் எழும்ப போகிறதற்காய், எழுப்புதல் உண்டாக போகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, விசேஷமாய் அநேக குடும்பங்களிலே சமாதானம் இழந்து போய் அநேகர் வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறவர்களை இந்த நாளிலே நீங்க நினைத்தருளினதற்காக நன்றி சுவாமி. சீக்கிரத்திலே கோணலானவைகளை நேராக்குகிறவர், மாறுபாடானதை சீர்படுத்த போறதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசப்பா, இப்பொழுதும் நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக ஆண்டவரே இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். இஸ்ரவேலை நேசிக்கிறவரே, எருசலேமை நேசிக்கிறவரே, எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எருசலேமை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள் என்று சொன்னீரே. நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. எருசலேமை நேசிக்கிறோம். மகாராஜாதி ராஜாவுடைய நகரத்தை நேசிக்கிறோம். அதற்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமலே போவதாக ஆண்டவரே. ஒரு விசை கூட ஆண்டவரே யூதர்களின் ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யூதர்களை நீ தொடுவீராக. அவருடைய ரட்சிப்பை அவர்களுக்கு பெரிய உயிர் மீட்சி உண்டாக போறதுக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாட்களிலே இஸ்ரவேலுக்கு போய்கிட்டு போக்கும் வரத்துமாய் இருக்கிற எல்லா டிராவலர்ஸும் உங்க கரத்துல வைக்கிறேன். ஏதோ பொழுதுபோக்காக சுற்றி பார்க்க அல்ல, இயேசு அப்பாவுடைய அன்பை ருசிக்க அவரால் ஆட்கொள்ளப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உங்க ஆளுகை அந்த தேசத்தை மூடிக்கொள்ளட்டும் அப்பா. நீர் வழி நடத்துங்க, ஆசிர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தருடைய தேவைகளையும் சந்தித்து நடத்தி ஆசிர்வதித்து இந்த நாளிலே கூடியிருக்கிற ஒருவர் கூட வெறுமையாகி போகக்கூடாது. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதங்கள் நடக்க வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, அநேக சாட்சிகளை வருகிற நாட்களில் எழுப்புங்க ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்யுங்க, வழி நடத்துங்க. இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சுகிறேன் பரமபிதாவே, ஆமென்.